நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, எத்தனையோ விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம படிச்சிருப்போம், படிச்சது மூலமா தெரிஞ்சிருப்போம், இல்ல அனுபவத்துல தெரிஞ்சிருப்போம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு நம்மளோட வாழ்க்கையில. அந்த மாதிரி இதுல சில இது வந்து புதுசா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க்குக்கு போய் ஒரு இது பண்றதோ, ஒரு எஃப்டி ஓப்பன் பண்றதோ, இல்ல செக் ஃபில் பண்றதோ, அது கூட தெரியாம இருக்கலாம் நிறைய பேருக்கு. ஒன்னொன்னா தான் கத்துக்கிறோம். அப்ப சிலதை எளிதா பண்றதுக்கு ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய அனுபவத்துல கத்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படியான விஷயங்களை நம்மளுடைய நண்பர்களுக்கு பகிரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த நிகழ்ச்சி. இதுல வந்து ஒவ்வொரு மாதமும் நாங்க வித்தியாசமான தலைப்புகள், கார்டனிங் பத்தி பேசுவோம், டெய்லரிங் பத்தி, இப்படி ஒவ்வொன்றும் அதுல புதுசான நுணுக்கங்கள், அவங்க என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நுணுக்கங்கள் மூலமாகவும் மத்தவங்களுக்கு அந்த ஒரு தெளிவான ஒரு ஐடியாஸ் கிடைக்கிறதுக்கான உதவியா இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறதா இதோட நோக்கம். டு நோ த அன்னோன் அண்ட் டு நோ த நோன் டீப்லி. ஸோ தெரியாததை தெரிந்து கொள்வதும், தெரிந்ததை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வதற்காகவும் தொடங்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான். உங்களுடைய ஆதரவால தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் வெவ்வேறு தலைப்புகளில் சிறப்பா நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முதல் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய நண்பர்கள் அனைவருக்கும், தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அந்த வகையில இன்னைக்கு நம்ம வந்து நம்மிடையே பேச வருபவர் வந்து நம்மளுடைய அருணகிரி சார். நிறைய பேருக்கு அறிமுகமானவங்க, இருந்தாலும் நான் உங்களை ஃபார்முலா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன். தொண்டை மண்டல ஆர்ப்பாக்கம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் ஐயா. அவங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 1990 மும்பைல இருக்கிற கடற்படை தளத்தின் மூலமா, நான் முதல்ல எல்லாரும் மியூட் பண்ணிடுறேன். எல்லாரும் ப்ளீஸ் கொஞ்சம் உங்களோட மைக்கை மியூட்ல வச்சுக்கோங்க, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. எல்லாரோட மியூட் பண்ணிடுறேன். ஓகே. 1990 வந்து மும்பைல இருக்கிற மேற்கு கடற்படை தளத்தின் மூலமா இந்திய கடற்படை இதுல போர்க்கால, எனக்கு அதை அப்படி படிக்கும் பொழுதே அப்படியே பிரமிப்பா இருந்தது. 1 மாத கால கடற்படை தொழில்நுட்ப பயிற்சி, அது எதுலன்னா போர்க்கப்பல்ல பயிற்சி எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு சினிமாலையோ இல்ல கதையில படிக்கும் பொழுது அதெல்லாம் இதா இருக்கிறது. இதுல இவ்வளவு தூரம் அவங்களோட பயிற்சி அனுபவமே அதுல இருந்திருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அதுவும் பாத்தீங்கன்னா ஐஎன்எஸ் சிந்துதுர்க் அப்படிங்கிற போர்க்கப்பல்ல பயிற்சி எடுத்திருக்காங்க, என்சிசிசி ட்ரைனிங். அதுக்கப்புறம் அந்த பயிற்சியின் மூலமாக பல நல்ல குணங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலையும் சரி, தொழில் சார்ந்த சரி, அதுக்கான உணர்வுகளை வந்து அதிகமா அவங்களுக்கு கொடுத்தது. முக்கியமா தேசபக்தி உணர்வை அது அதிகம் வளர்த்தது அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தனியார் தொலைபேசி வலையமைப்புல தொழில்நுட்ப பணியை வந்து இது பண்ணி நிறைய நிறுவனங்கள்ல அவங்க பணியாற்றி அனுபவம் பெற்று, அதன் பிறகு இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்தில், ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால இணைந்து கொல்கத்தால இருக்கிற இப்ப நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சர்வதேச விமான நிலையத்துல வந்து உதவி பொது மேலாளரா பணியாற்றிட்டு இருக்காங்க. 33 ஆண்டுகள் சிறப்பான சேவையை வந்து நிறைவு செஞ்சிருக்காங்க. ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். அதுக்கு எல்லாருமே ஒரு ஸ்பெஷல் அப்ளாஸ் கொடுங்க சாருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியூ டெல்லி லோடி ரோட்ல இருக்கிற ஐஇடி நிறுவனத்துக்கு அதுல வந்து அசோசியேட் மெம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ். இதெல்லாம் வந்து சிலதெல்லாம் தமிழ்ல வார்த்தைகள் சொல்லும்போது எல்லாருக்கும் எளிதா புரியாதுங்கிற காரணத்தினால அந்த பட்டங்கள் இதெல்லாமே நான் ஆங்கிலத்திலே சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா யோசி அதினாவோட பிரைவேட் லிமிடெடோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரெயினரா இருக்கிறாங்க. நிறைய கல்லூரி மாணவர்களுக்கு மாஸ்டர் மைண்ட் திறன்களை கொண்டு ஒரு மூக்க பயிற்சிகளை அளித்து வருகிறார்கள். அதுக்கப்புறம் அவங்களே இளைஞர் மேம்பாட்டு திறனுக்காக வக்லர் ஃபவுண்டேஷன் அவங்களோட சேர்ந்து திருச்சியில வந்து அதுக்காக 2025ஆம் ஆண்டு ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தப்பட்டது. நிறைய அனுபவங்கள் இந்த தொழில்நுட்ப துறையில அதுல வந்து இருந்தா கூட அவங்களுடைய நோக்கமே வந்து இந்த உலகம் வந்து ஒரு அமைதியான ஒரு இடத்துல நல்ல நல்ல குணங்களோட, வேல்யூஸோட மனிதனாக இருக்கணும், மற்றவர்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோட அவங்க வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. இதற்காக பல்வேறு தளங்கள்ல தன்னுடைய உரையை நிகழ்த்தி கொண்டிருப்பவர். கூடவே நிறைய புத்தகங்களை பத்தி பேசும், ஒவ்வொரு தலைப்பு எடுத்தாலும் அதுல ஒரு வித்தியாசமான சிந்தையை கண்டிப்பா ஐயா வந்து பகிர்வாங்க. எந்த தலைப்பை கொடுத்தாலும் அதுல வித்தியாசமான சிந்தை, ஒரு பார்வை அவங்களுக்கு இருக்கும். அது வந்து ரொம்ப ரசிச்சுதான் இந்த இது யாஸ் அகாடமில இருந்து நாங்க கண்டிப்பா சாரோட அது வந்து ஒரு நாள் லெக்சர் இருக்கணும் அப்படின்னு நானும் என் கூட சேர்ந்து யாஸ் அகாடமில பணியாற்றிட்டு இருக்கிற ரம்யா மேமும் டிசைட் பண்ணோம். அப்புறம் ஐயா கிட்ட கேட்டோம். ஐயா சரின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட எங்களுடைய அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அவங்க வந்து பேசுறாங்க. அதுக்கு முதல்ல ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சாருக்கு சொல்லிக்கிறோம். சோ அதே மாதிரி உலக சமாதானம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தினமும் ஒரு பிரேயரை வந்து ஒரு அந்த நிகழ்வுல சொல்லி கொண்டு போறது வந்து எவ்வளவு எல்லாமே நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தி முடிக்காம தனித்துவமா தன்னையும் தன்னை சார்ந்த சமூகத்திற்கும் ஒரு பயன் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட செயல்படுற உங்களை எங்களுடைய அகாடமி சார்பா இன்றைய தெளிந்து தெளிவோம் நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து ஒரு சிறப்பு விருந்தினரா அறிமுகப்படுத்தல பெருமை கொள்கிறோம். வாங்கய்யா, நேரம் உங்களுக்கான. நன்றி. நன்றி நன்றி மேடம்.
மிக சிறப்பான அறிமுகம் கொடுத்த லாவண்யா மேடத்துக்கு அவர்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். யாஸ் அகாடமியோட நிறுவன தலைவர் லாவண்யா மேடத்துக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றும் ரம்யா கமல்ராஜ் மேமுக்கும் மற்றும் இணைய வழியாக இணைந்துள்ள நண்பர் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்து நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போகிறோம். ஏர்போர்ட் அப்படின்ற தலைப்பு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ டிஸ்பிளே ஐ திங்க் விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏர்போர்ட்டு மனிதன் நிலத்தில் பிறந்தான், ஆனால் அவன் கனவு வானத்தை தொட்டது. அந்த கனவுக்கு கதவு திறக்கப்பட்டது விமான நிலையம். விமான நிலையம் அப்படின்னா யாருக்கும் தெரியாத விஷயம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு நீங்க ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதுல இருந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். ஏர்போர்ட் விமானம்ங்கிறதே ஒரு பிரமிப்பு. விமானம்ங்கிறதே ஒரு பிரமிப்பு. ஆகாயத்துல அந்த விமானம் போறப்பவே ஒரு இன்னமும் அதுல டிராவல் பண்ணினா கூட இன்னமும் அது சின்ன குழந்தை மாதிரி அதை அண்ணாந்து பாக்குறதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுவும் இல்லை. அந்த விமானத்துல ஏறுறதுக்கான ஒரு இடம் அப்படிங்கும் போது அதோட பிரமிப்பு இன்னும் ஜாஸ்தி தான் சார் என்னை பொறுத்தளவுக்கு. வேற ஏதாவது ஆன்சர்? வேற யாராவது? வாழ்க்கை பயணத்தை மற்ற எல்லாத்துலயும் அந்த ஸ்பீடுன்னு கன்சிடர் பண்றப்ப வேகமாக பயணிக்கும் ஒரு இதா இருக்கும் நமக்கு. மற்றதெல்லாம் நடந்து போறதுல இருந்து அந்த காலத்துல இருந்து நடந்து போனது, அடுத்தது கப்பல்ல போனது, அந்த கப்பல்லையும் இதை கவனிக்கிறப்ப இது வேகம், வாழ்க்கையின் வேகத்தை மிக துரிதமாக நடத்தியது. கண்காடுன்னு கூட சொல்லுவாங்க. இதுல விமானத்திலேயே கண்காடு விமானம் இன்னும் ஸ்பீடா போகும் விமானம் மற்ற விமானங்கள்ங்கிற மாதிரி அது எண்ணங்கள். நன்றி. சிறப்பு. கான்கார்டு இப்போ யூஸ்ல இல்லை. கான்கார்டு வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டாங்க கமர்ஷியல் ஃப்ளைட்ல இருந்து. கான்கார்டுன்றது பர் ஹவர் வந்து 3000 கிலோமீட்டர் ஃப்ளை பண்ணோம். ஓவர் த லேண்ட் வந்து பண்ணும்போது நிறைய சுவர்கள் வால்லாம் வந்து கிராக்ஸு டெவலப் ஆகும், விண்டோஸ் கிளாஸ்லாம் உடையும், அதனால எடுத்துட்டாங்க. ஆனால் அதை விட அதிவேகமான ஃப்ளைட் எல்லாம் இப்போ அறிமுகப்படுத்த போகிறோம். இந்த ஏர்போர்ட்டை வந்து 2 வேர்டா நான் வச்சுக்கிறேன். ஏஐஆர் யார் யாழினி மேடம்? குலால் யாழினி. தேங்க்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட்டை ஏர்னு ஒரு வேர்டும் போர்ட்னு ஒரு வேர்டா 2ஆக பிரிக்கிறேன். ஏஐஆர் யார் வந்து ஏர்கிராஃப்ட், இன்டர்நேஷ்னல் ஆர் இன்டர் கனெக்ஷன். அதுக்கப்புறம் ஆர் வந்து ரன்வே. போர்ட்டு நம்ம எல்லாருமே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். யூஎஸ்பி போர்ட்டு அல்லது வந்து கனெக்டிங் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல ஏர்போர்ட்டுக்கு நான் என்ன அதுக்கு அக்கறைன்னு சொல்கிறேன் அப்படின்னா, பேசஞ்சர் ஆர் பைலட், ஓ ஃபார் ஆப்ரேஷன், ஆர் ஃபார் அகெயின் வந்து ரெகுலேஷன்ஸ், டி ஃபார் டெர்மினல் முனையம். அட் ஏ டைம் வந்து மோர் தென் 1 lakh ஃப்ளைட் வந்து ஓவர் த ஸ்பேஸில் இருக்குது. ஆனால் ஆக்சிடெண்ட்டு அல்லது ஏதாவது இன்சிடெண்ட் வந்து வெரி ரேர் நடக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கம்பேர்ட் டு ரோடு டிரான்ஸ்போர்ட்டோ அல்லது ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட்டோ இல்லை வேறு எந்த டிரான்ஸ்போர்ட்டை காட்டிலும் இதில் குறைவாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் யாராவது ஒருத்தர் இதுக்கு பதில் சொன்னால் நான் அதுலேருந்து ஃபர்தராக கொஞ்சம் லீட் கொடுக்க வசதியாக. ஏர் டிரான்ஸ்போர்ட்டில் அசம்பாவிதங்கள் மிக குறைவாக இருக்குது. உலகம் முழுக்க அட் ஏ டைம் வந்து 1 lakh ஃப்ளைட்ஸ் ஆன் ஸ்பேஸ். என்ன காரணம் சார்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஏடிசியோட முக்கிய பங்குனால இது இந்த விபத்துகள் நடப்பதில்லை அப்படின்றது முக்கியமான ரோல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி வெங்கட்ராமன் சார். ஏடிசின் போது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளேஸ் சொல்கிறீங்க. நான் சொல்கிறது வந்து த்ரூ அவுட் வேர்ல்டு வந்து அரௌண்ட் 42,000 ஏர்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்லாம் 42,000 ஏடிசி இருக்கும் இல்லைங்களா? நேர மேலாண்மையும் இதுல ஒரு பங்கு வகிக்கும்னு நினைக்கிறேன் ஐயா. ஏன்னா ஒரே நேரத்துல ஒரே ரூட்ல 2 ஃப்ளைட்டு வர்றதுன்னா பக்கத்துல வாய்ப்பு வருது. கொஞ்சம் தூரமா இருந்தாலும் ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட வந்தா கூட விபத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்கிறதுனால நேர மேலாண்மையும் அந்த ரூட் மேப் அதுவும் கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயா. சரியானு தெரியல. ரேடார் சிஸ்டத்துல இருந்து அவங்க 60 கிலோமீட்டர்ல எத்தனை ஃப்ளைட் எப்படி வருதுங்கிறது நீங்க சொன்ன ரெண்டுமே சரிதான். டிராபிக் நேர மேலாண்மை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா த்ரூஅவுட் வேர்ல்டுல நிறைய வந்து ஏடிசி இருக்கு, 42,000 பிளஸ் ஏர்போர்ட்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது இது எல்லாமே வந்து ஐசிஏஓ இகாஓ அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன், பன்னாட்டு சிவில் போக்குவரத்து முனையம் அல்லது ஆணையம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக எல்லா ஏர்போர்ட்டோடவும்
அதை வந்து கம்ப்ளைன்சஸ் எடுக்கிறாங்க. கம்ப்ளைன்சஸ் இருந்தால் மட்டும்தான். இப்போ வந்து ஏர்போர்ட்டுகளை வந்து ஒரு 4 வகையாக கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒன்று வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, டொமஸ்டிக் ஏர்போர்ட்டு. நம்ம இந்த எண்ட் ஆஃப் த ஸ்பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு பைலட் வந்து தேவைப்படுறாங்க. இப்போ ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் அல்லது ரேபிட் க்ரோத் உள்ள ஒரு துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவில் ஏர்போர்ட் வந்து அதிகமாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. சிவில் ஏவியேஷன் செக்டாரு நம்மளுடைய ரேங்க், இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் 3வது இடத்துல இருக்கும். இப்போ அது வந்து கம்பேரிட்டிவ்லி 3வது இடத்துல இருக்குமே தவிர யூஎஸ் வந்து அரௌண்ட் 19,000 ஏர்போர்ட்ஸ் இருக்குது. யூஎஸ்குள்ள 50 ப்ராவின்சஸ் இருக்குது அல்லது ஸ்டேட் எடுத்துங்க. ஸோ அங்கே வந்து அவ்வளோ இருக்குது. அடுத்து சைனா இருக்காங்க, நாம 3வது இடத்துல இருக்கோம். ஸோ இப்போ ட்ரோன்ஸும் வந்து பயன்பாட்டுக்கு வந்துடுது. 4 வகையான ஏர்போர்ட்டும் இருக்குது. ஒன்று இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, செகண்டு டொமஸ்டிக் ஏர்போர்ட்டு, 3வது சிவில் என்க்ளேவு, 4வது ஏர் ஸ்ட்ரிப். டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் நீங்கள் சாதாரணமாக கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும், அதை பற்றி அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. சிவில் என்க்ளேவ் அப்படின்னா என்னன்றது ஏதாவது ஐடியா இருக்குங்களா யாராவது? சிவில் என்க்ளேவ் இல்லை, சரி, ஓகே. சிவில் என்க்ளேவ் வந்து ஒன்றும் இல்லை. இப்போ சிவில் என்க்ளேவ் இப்போ தஞ்சாவூரில் வந்து ஏரோட்ரம் இருக்குது. ஸோ அது வந்து ஏர்ஃபோர்ஸ்க்காக இருக்குது. 3 இடத்துல இருக்குது. தாம்பரத்தில் இருக்குது, தஞ்சாவூரில் இருக்குது, கோயம்புத்தூர், சூலூர் அந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்த தஞ்சாவூரில் இருக்க ஏரோட்ரம்மை சிவிலுக்கும் பயன்படுத்தி அதே இதை வந்து ஏர்ஃபோர்ஸுக்கும் பயன்படுத்தினா, டிஃபென்ஸுக்கும் பயன்படுத்தினா அதுதான் வந்து சிவில் என்க்ளேவ், டூயல் பர்பஸ். ஸோ த்ரூ அவுட் இந்தியாவில் சம் ஏர்போர்ட்ஸ் வந்து அந்த மாதிரி பயன்படுத்துகிறோம். குறிப்பாக வந்து வாரணாசி ஏர்போர்ட்டு, ஜம்மு காஷ்மீரில் இருக்க ஏர்போர்ட்டு, அந்த மாதிரியான ஏர்போர்ட்டுகள்லாம் வந்து டூயல் பர்பஸ் பயன்படுத்துகிறோம். அது வந்து டிஃபென்ஸு கண்ட்ரோலில் இருந்தாலுமே ஏஐ ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து டூயல் பர்பஸ் பயன்படுத்தினாங்கன்னா அது சிவில் என்க்ளேவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து ஏர் ஸ்ட்ரிப். ஏர் ஸ்ட்ரிப்னா என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட், இந்தியாவில் யார் ஃபர்ஸ்ட் பைலட்டு? ஒரு கெஸ். ஓகே, ரத்தன் டாடா தான் வந்து முதல் பைலட்டு. 1942 அவர் வந்து கராச்சியிலேருந்து ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் ஜுவு அப்படின்ற இடத்துல அந்த ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாரு. ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு பைலட்டு. அந்த ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டும் இந்தியாவில் வந்து அதுதான். ஸோ இந்த ஏஷியாவிலே வந்து ஒரு கமர்ஷியல் ஃப்ளைட்டு ரன் ஆச்சு அப்படின்னா அது எந்த ஏர்போர்ட் அப்படின்னு கெஸ் பண்ண முடியுமா? ஏசியாவிலே இந்தியாவில் தான் ஆச்சு. கொல்கட்டா ஐயா? இல்லை, கொல்கட்டா வந்து முதல் 100 வருடம் கம்ப்ளீட் பண்ண ஏர்போர்ட். 2020 ஃபர்ஸ்ட் சென்டினரி செலிப்ரேஷன் நடந்தது. 2024 அக்டோபரில் கொல்கட்டா ஏர்போர்ட்டில் ரெக்கார்ட் பண்ணேன். டிசம்பரில் செலிப்ரேட் பண்ணாங்க. நம்ம சென்னை ஏர்போர்ட்டு தான், மீனம்பாக்கம். அன்னைக்கு வந்து மீனம்பாக்கம் வில்லேஜாக இருந்தது பிரிட்டிஷ் டயத்தில். இப்போ நம்ம உளுந்தூர்பேட்டையில் வந்து டோல் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கே ஒரு ஏர்போர்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பேருக்கு தெரியும்? உளுந்தூர்பேட்டை. நெய்வேலி லிக்னைட்டை இனாகரேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் நேரு வந்து அந்த உளுந்தூர்பேட்டை ஏர்போர்ட்டை பயன்படுத்தினார். அது வந்து இப்போ பயன்பாட்டில் இல்லை. ஸோ அப்போ அது மாதிரி வந்து பிரிட்டிஷார் வந்து நிறைய ஏர்போர்ட்டுகளை வந்து அவங்க ஜப்பானுடைய ஆக்கிரமிப்பு தடுக்கிறதுக்காக உருவாக்கின ஏர்போர்ட்டு தான். ஸோ இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, நெக்ஸ்ட் கோயம்புத்தூர், அடுத்து வந்து திருச்சி, 4வது வந்து கஸ்டம்ஸ் ஏர்போர்ட் மதுரை. மதுரை வந்து கஸ்டம்ஸ் ஏர்போர்ட்டுன்னு சொல்கிறோம். இன்னும் 2 டொமஸ்டிக் ஏர்போர்ட் இருக்குது, தூத்துக்குடி அண்டு சேலம். இது இல்லாமல் ப்ரைவேட்டு ஏர் ஸ்ட்ரிப் 2 இருக்குது. ஒன்று வந்து ஒசூர் ஏர் ஸ்ட்ரிப் இருக்குது, அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. மதுரை வந்து ஏன் வந்து கஸ்டம்ஸ் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம்? கஸ்டம்ஸ் ஏர்போர்ட்னா என்ன, டொமஸ்டிக் ஏர்போர்ட்னா என்ன, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னா என்ன? மதுரையிலேருந்து சார் வந்திருக்காங்க. ஸோ மதுரையிலேருந்து நம்ம வந்து வெளிநாடுக்கு போக முடியும். அதை வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு சொல்லாமல் ஏன் கஸ்டம்ஸ் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்றோம்? சார், இது டொமஸ்டிக் ஆபரேஷன்ஸ், அதே நேரத்தில் இது கேரியர் ஆபரேஷன்ஸ் இருக்கனால இதுக்கு வந்து கஸ்டம்ஸ் ஏர்போர்ட்னு சொல்றோமா சார்? இல்லை சார், இல்லை, டொமஸ்டிக் அண்டு இன்டர்நேஷ்னல் இருந்துன்னா இன்டர்நேஷ்னல் சொல்லலாம், இல்லைன்னா இன்டர்நேஷ்னல் இல்லைன்னா டொமஸ்டிக் மட்டும் சொல்லலாம். ரெண்டுமே நடக்குது அங்கே.
ஏன் வந்து அது சுங்க ஏர்போர்ட், கஸ்டம்ஸ் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்றோம்? ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அந்த மாதிரி டைம்ல அதுல அதை யூஸ் பண்ற மாதிரி அப்படி எதுவும் இது இருக்கா? இல்ல சார், ரெகுலரா தானே பண்ணிட்டு இருக்கோம். எமர்ஜென்சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹைவேஸ்லயே வந்து இன் கேஸ் ஆஃப் வார் இருந்ததுன்னா ஹைவேஸ்ல ரன்வே இருக்கும், அது நமக்கு நார்மலா தெரியாது. ஸோ ரன்வேன்றது வந்து பாத்தீங்கன்னா when flight is touching down the earth, ஸோ ஹெவி வெயிட் இருக்கும், அந்த வெயிட்டை தாங்குற மாதிரி கான்கிரீட். ஸோ குறைஞ்சது ஒரு கிலோ சொன்னோம்னா 6 உயரத்துக்கு வந்து மண்ணை எஸ்கேவேட் பண்ணிட்டு அந்த இடத்துல கான்கிரீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டூரிங் த வார் டைம் வந்து ஈவன் ஹைவேல வந்து லேண்ட் பண்ணுவாங்க, ஏர்கிராஃப்ட் வந்து லேண்ட் ஆகும் ஃபைட்டர் ஜெட்லாம். ஏன்னா வந்து சடனாக ஏர்போர்ட் மட்டும் பண்ண முடியாது, ஏர்போர்ட்டு பாம்பு பண்ணுவாங்க, அதனால வந்து அந்த மாதிரி ஹைவேலையும் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ கஸ்டம் ஏர்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான். ஆனால் அந்த ஃபெசிலிட்டிஸ் அங்கே அவைலபிள் ஃபெசிலிட்டிஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி ICAO, இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷனோட கம்ப்ளைன்சஸ் வந்து மீட் பண்ணாமல் இருப்பாங்க. ரன்வே வித் ரெஸ்பெக்ட் டு ரன்வே லென்த்து, ATC ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், ஃபெசிலிட்டிஸ், டெர்மினல், நம்ம ஏர்போர்ட்டுக்கு அக்ரோனிம் பார்த்தோம் இல்லைங்களா, டெர்மினல் ரெகுலேஷன்ஸு. ஸோ இந்த கம்ப்ளைன்சஸ்லாம் வந்து கம்மியாக இருந்ததுன்னா அதை வந்து கஸ்டம் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஸ்டேட்டஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேட்டை வந்து கஸ்டம் ஏர்போர்ட் சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட் பார்த்துருக்கோம், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பார்த்துருக்கோம், கஸ்டம் ஏர்போர்ட் பார்த்துருக்கோம், ஏர் ஸ்ட்ரிப் பார்த்தாச்சு, அடுத்து வந்து சிவில் என்க்ளேவ் பார்த்துட்டோம். ஸோ ஏர்போர்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கனெக்டிங் பாயிண்ட்னால ஒரு பேசஞ்சர் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே நடக்கும்போது அங்கே என்ன ஃபெசிலிட்டி இருக்குது, ஹைஜீனிக்காக இருக்கா, எப்படி இருக்கோ அதுதான் வந்து வெளியில் கண்ட்ரிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரியை வந்து எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அதனால் வந்து ஏர்போர்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த 2026 ஏர் டாக்ஸி ஆப்ரேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. துபாயில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, US, UK, ஜெர்மன், பிரான்ஸ், எட் டு ஸ்டார்ட். சைனா வந்து ஹியூஜ் லெவலில் அதுக்கான பிளான் இருக்குது. 2026 ஏப்ரலில் இருக்கும் நம்ம. ஆனால் அது 1 or 2 months மல்டிபிள் கண்ட்ரிஸ் வந்து ஏர் டாக்ஸி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவிலையும் ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மீனமாக்க ஏர்போர்ட்டில் ஒருத்தர் லேண்ட் ஆகுறாருன்னா அவர் ட்ரெயினை கேட்ச் பண்ணோம் அப்படின்னா 10 minutes வந்து அவர் அங்கே போக முடியும். இப்போ இருக்கிற மெட்ரோவில் அவர் ட்ராவல் பண்ணார்னா 40 minutes ஆகும், 30 to 40 minutes ஆகும். ஸோ ஏர் டாக்ஸியில் ட்ராவல் பண்ணாருன்னா 10 minutes அவர் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போக முடியும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து பைலட்டு தேவை இருக்குது. ஸோ பைலட் அப்படின்னு பார்க்கும்போது நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக குவாலிஃபிகேஷன் வேணும், இல்லைனா வந்து ரொம்ப திறமையாக இருக்கணும், அந்த லெவல்லாம் போக முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம கனவு காண்றோம். ஆனால் அந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலாக பைலட்டுக்கு வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும். ஏர்போர்ட்டு அவங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் போக வேண்டியிருக்கும். 3 வகையில் பைலட் ஆக முடியும். ஒன்று வந்து ஏர்ஃபோர்ஸில் சேர்ந்துட்டோம்னா நமக்கு வந்து எல்லாமே அவங்களே இது பண்ணிப்பாங்க. அதுக்கு அந்த கேட் எக்ஸாம், பேட் எக்ஸாம், அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரியான எக்ஸாம்ஸுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து இண்டிகோ இப்போ வந்து நல்ல பாப்புலராக ரன் ஆகிட்டு இருக்க ஏர்க்ராஃப்ட்டு. ஸோ அந்த ஏர்லைன்ஸில் ஜாயின் பண்ணோம்னா ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்களே வந்து நமக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது நம்ம இது பண்ணலாம். 3வது ஆப்ஷன் வந்து பாப்புலராக எல்லாரும் ட்ரை பண்ணுற ஆப்ஷன், அது என்னென்னா கமர்ஷியல் PPL, ப்ரைவேட் பைலட் லைசன்ஸு, CPL, கமர்ஷியல் பைலட் லைசன்ஸு. இதுக்கு முன்னாடி இந்த வாக்கி டாக்கியில் பேசுறதுக்கான அந்த லாங்குவேஜுக்காக RT ஸ்போக்கன் கோர்ஸு பண்ணணும். அது பண்ணிவிட்டு இந்த 2 லைசன்ஸும் பண்ணிட்டோம்னா அரௌண்ட் 250 hours ஃப்ளை பண்ணால் நாம் வந்து CPLக்கு போக முடியும். ஸோ பைலட் ஆக முடியுமானா கண்டிப்பாக பைலட் ஆக முடியாது. ஏன் ஆக முடியாது? கோர்ஸ் முடித்த உடனே நம்ம பைலட் ஆக முடியாது. என்ன காரணம் யாராவது சொல்ல முடியுமா? ட்ரைனிங் வேணும். ட்ரைனிங், சிமுலேஷன். எஸ் சார், சிமுலேஷன் வந்து நமக்கு அவசியம். எஸ் சார், சொல்லுங்க சார். வெங்கட்ராமன் சார். சார் ஃப்ளையிங் ஹவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க சார். அதுதான். இல்லை, ஃப்ளையிங் ஹவர்ஸ் கூட வந்து அவருக்கு வந்து ட்ரைனிங் மட்டும் தான் கிடைக்குது இல்லைங்களா. அந்த PPL, CPL வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு, நேரடியாக பைலட் ஆக முடியாது. சிமுலேட்டரில் உட்கார வச்சு அவர் சிமுலேட் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரோன் பைலட் ஆகணும்னா கூட இந்த DGCA அப்படின்னு ஒன்று இருக்குது. DGCA அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் அப்படின்னு சொல்லலாம். டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். அவங்க தான் வந்து நம்ம ஒரு வெஹிக்கிள் வாங்குறோம், 2 வீலரோ 4 வீலரோ, RTO ஆஃபீஸில் கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணுறோம், லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறோம். அதுபோல் இந்த பைலட் லைசன்ஸும் கேபின் குரூக்கும்
அங்கே ஏர்கிராஃப்டுக்குள்ளே இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு லைசன்ஸ் கொடுக்கறது டிஜிசிஏ தான் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய பேர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், இல்லைன்னா ஸ்பேஸ் சம்மந்தமான படிச்சிருக்கேன், எனக்கு வந்து ஏர்போர்ட்டில் வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து டிசைன், ஏர்கிராஃப்ட் டிசைன் சம்மந்தமான படிப்பு ஏரோநாட்டிக்கல். நிறைய காலேஜஸில் இல்லை, சில காலேஜஸ்ல தான் இருக்குது. ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு அதனுடைய ஃப்யூச்சர் தெரியாமல் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து வற்புறுத்தி ஜாயின் பண்ணுவாங்க. ஸ்கோப் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆக்சுவலாக பைலட்டோ அல்லது ஏர்போர்ட் சம்மந்தமான ஜாபுக்கு தேவையான குவாலிஃபிகேஷனும் டிஃப்ரெண்ட். ஸோ நாம் ஏர்லைன்ஸில் வேலை பண்ணணுமா, அல்லது ஏர்போர்ட்டில் வேலை பண்ணணுமா, இல்லை வந்து பைலட்டாக போகணுமா, இல்லை அதை ஒட்டின லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது அந்த விஷயங்கள் பண்ணணுமா, இல்லை கார்கோ இருக்குது. எப்படி வந்து டெர்மினலில் நம்ம வந்து பேசஞ்சர் மூவ்மெண்ட் இருக்கோ அதுபோல் கார்கோன்னு சொல்லிட்டு அது ஒரு தனி உலகம் இருக்குது. இந்த கார்கோஸில் வந்து டேஞ்சரஸ் கார்கோ இருக்குது, வேல்யூபிள் கார்கோ இருக்குது, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இருக்குது, காமன் கார்கோஸ் இருக்குது. இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான கோர்சஸ் இருக்குது. ஐசிஏஓவில் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், www.icao.ல். அதில் தௌசண்ட்ஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்குது, எல்லாமே ஆன்லைன் கோர்சஸ் தான். நாம் வந்து சென்னையிலையோ ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இந்தியாவுக்குள்ளே படித்தோம்னா மோஸ்ட்லி வந்து இந்தியாவுக்குள்ளே வேலிடு, சம்டைம்ஸ் வெளியே போய் வேலை தேடி பார்க்கலாம். ஐசிஏஓ வந்து இன்டர்நேஷ்னலி ரெகனைஸ்டு. இன்டர்நேஷ்னல் எந்த ஏர்போர்ட் எடுத்தாலும் அல்லது ஏர்போர்ட் ரிலேட்டட் ஜாப் எடுத்தாலும் அது வந்து வேலிடு ஆன்லைன் சர்டிஃபிகேஷன். நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ரெகனைஸ்டு பீப்புள் இருப்பாங்க, இல்லைனா அவங்களுடைய அந்த ஃப்ரான்ச்சைஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம வந்து டைப் பண்ணிவிட்டு இயர்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸ்டூடெண்ட் வந்து அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங். இப்போ பார்த்தீங்கன்னா 160 ஏர்போர்ட் இருக்குது இந்தியாவில். 160 ஏர்போர்ட்டில் டொமஸ்டிக் ஏர்போர்ட்டு, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, சிவில் என்க்ளேவ்ஸு, ஏர் ஸ்ட்ரிப், இது எல்லாம் இன்க்ளூசிவ். இன்னும் அடுத்த 10 இயர்ஸில் இது வந்து ரேப்பிட் க்ரோத் வரும். அப்படி ரேப்பிட் க்ரோத் வரும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வேலை வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம அதர் சைட் பார்க்குறோம், 2030 ஐடி ஃபீல்டே வந்து வேனிஷ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் அதிகமான ஜாப் கிரியேட் ஆகிற ஃபீல்டாக ஏவியேஷன் செக்டார் இருக்குது. அது மட்டும் அல்ல, ஏர்போர்ட் எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ மினிஸ்டர்ஸ் வந்து கனெக்டடாக இருக்கும், அதாவது மினிஸ்ட்ரி இருக்காங்க இல்லைங்களா, அது வந்து எத்தனை மினிஸ்ட்ரி அப்ராக்சிமேட்டாக கனெக்டட் இருக்கும் சொல்ல முடியுமா? ஏர்போர்ட் அப்படின்ற ஒரு டெஸ்டினேட்டட் பிளேஸுக்கு நம்பர் ஆஃப் மினிஸ்ட்ரி ஃப்ரம் சென்ட்ரல் ஸ்டேட் எவ்வளோ மினிஸ்டர்ஸு கனெக்டடாக இருக்கும் மினிஸ்ட்ரி? சிவில் ஏவியேஷன் மட்டும்தானே சார், வேற என்ன கனெக்டட்னு கேட்குறீங்களா? ஒரு 6 to 7 டிபார்ட்மெண்ட்ஸ் சார். எஸ் மேம், 6 to 7 அப்ராக்சிமேட்லி வந்து 12 வரலும் வரும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஏஏஐ அவங்க வந்து அண்டர் சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வருவாங்க. உள்ளர போன உடனே நம்ம ட்ராவல் பண்ணுறோம், நம்மளுடைய பாஸு ஐடி வந்து வெரிஃபை பண்ணுறாங்க, அல்லது டிக்கெட்டும் ஐடியும் வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ சிஎஸ்எஃப், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அவங்க வந்து அண்டர் ஹோம் மினிஸ்ட்ரி வருவாங்க. ஸோ அவங்க வரதுக்கு முன்னாடி ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து ஸ்டேட் போலீஸ் தான் நமக்கு செக்யூரிட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க ஏர்போர்ட்டுக்கு. எப்போ ஹைஜாக்லாம் நடந்ததோ அந்த ஹைஜாக்னால வந்து அவங்க கிட்ட அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன் வந்து ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணுறாங்க? ஹைஜாக் பண்ணுறதோட பர்பஸ் என்ன? ஏதாவது ஒரு லீடரை இங்க வந்து வச்சிருந்தாங்கன்னா, ஒரு பயங்கரவாத லீடரை, அதுக்காக கூட ஹைஜாக் பண்ணி அவரை ரிலீஸ் பண்ணணும். அவரை ரிலீஸ் பண்ணாதான் இந்த ஃப்ளைட்டை நாங்கள் விடுவோம், அப்படியெல்லாம் நடந்திருக்க மாதிரி ஒரு. நன்றி சார், சூப்பர். அப்போ வந்து டிமாண்ட் பண்ணுறதுக்காக, அவங்களோட டிமாண்டை மீட் பண்ணுறதுக்காக ஹைஜாக் பண்ணுறாங்க உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில். கிரிமினல் அண்ட் டெரரிஸ்ட் ஸ்க்ரீனில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கிரிமினல்னா என்ன, டெரரிஸ்ட்னா என்ன? Who is criminal, who is terrorist? பயங்கரவாதத்தை வந்து தன்னுடைய கையில் எடுத்துருங்க டெரரிஸ்ட், அது தெரியுது. கிரிமினல்ஸ் எல்லாம் யார் அதை தவறாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்கெல்லாம் கிரிமினல்ஸ். பட் அவங்க ஆர்கனைசேஷனா இருக்க மாட்டாங்கங்கிற மாதிரி, இண்டிவிஜுவல் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்கலாமோன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் வெரி ஷூர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சார் ஏஜ் வச்சு சொல்லுவாங்க சார். கிரிமினல்னா எபோ 18க்கு மேல உள்ளவங்கள கிரிமினல் அப்படின்னு சொல்லலாம் நாங்க தெரிஞ்சிருக்கோம். ரைட்டா சார்? இல்ல மேடம், ஏஜ் கனெக்டட் இல்ல. கிரிமினல் டெஃபினிஷன் வேற, டெரரிசம் டெஃபினிஷன் வேற. சரிங்க சார். எபோ 18 கிரிமினல் அண்ட் பிலோ
17 வந்து ஜுவனைல்னு சொல்லுவாங்கன்றது நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நீங்க சொல்லுங்க எங்களுக்கு. டெரரிஸ்ட்னா ஏதோ ஒரு கொள்கையில வந்து அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கு. அத வந்து அவங்க தீவிரமா ஃபாலோ பண்றாங்க. அத வந்து ப்ரீச் பண்ணி அது நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பேரு தீவிரவாதி இல்ல பயங்கரவாதி அப்படின்னு சொல்லலாம். இதே இது கிரிமினல் அப்படின்னு சொல்லும் போது அந்த சின்ன சின்ன திருட்டுகள் கூட சின்ன சின்ன சூழ்நிலையால பண்ணக்கூடிய சில தப்புகளை வந்து கிரிமினல் அப்படின்னு சொல்லுவோம் சார். இதுதான் நான் நினைச்சுக்கிட்டேன். தேங்க்யூ சார். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. நாட்டுக்கு எதிராக குற்றம் செய்யறவங்க டெரரிஸ்ட். நாட்டுக்கு எதிராக குற்றம் செய்கிறவர்கள் டெரரிஸ்ட். ஓகே, அதாவது வந்து மெட்டீரியல் பர்பஸ்க்காக யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவங்க எல்லாம் வந்து கிரிமினல்ஸ். ஐடியாலஜிக்கல் லைக் பாலிடிக்ஸ் ஆர் ரிலீஜியன், லேண்டு, செப்பரேட் லேண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாலஜிக்கலாக ஃபைட் பண்ணுறவங்கலாம் வந்து டெரரிஸ்ட். ஸோ இப்போ வந்து ஹைஜாக் பண்ணுறது அவங்களுடைய கவர்மெண்ட் அட்டென்ஷனை ட்ரா பண்ணணும், டிமாண்டை மீட் பண்ணணும். சார் சொன்ன மாதிரி லீடர்ஸ் யாராவது உள்ளே இருந்தாங்கன்னா 1999 நமக்கு ஹைஜாக் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து அதுக்கப்புறம் தான் இந்த சிஎஸ்எஃப் வந்து உள்ளார வராங்க. சிஎஸ்எஃப் உள்ளே வரும்போது இப்போ ஏர்போர்ட்டுக்கு உள்ளார போகிறோம், யார் போனாலும் உள்ளே விட மாட்டாங்க. மினிஸ்ட்ரி, ஸ்டேட் மினிஸ்ட்ரி போனாலும் சென்ட்ரல் மினிஸ்ட்ரி போனாலும் யார் போனாலுமே வந்து வித்தவுட் ஆத்தரைஸ்டு பாஸ் இல்லாமல், ஏஇபி ஏர்போர்ட் என்ட்ரி பாஸ் இல்லாமல் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன் வந்து அந்த பாஸ் வந்து என்ன பர்பஸ்க்காக அப்படி அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்காங்க? இப்போ சென்னை ஏர்போர்ட் எடுத்துட்டிங்கன்னா நியர்லி 19,000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, எல்லாமே இன்க்ளூசிவாக சேர்த்து. ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து கஸ்டோடியன் லைக் ஹைவே டிபார்ட்மெண்ட் மாதிரி. ஏர்லைன்ஸ் வந்து பாரதி ரோட்வேஸு, தனபால் பஸ் சர்வீஸ், அந்த மாதிரியான ஒரு ஏர்லைன்ஸ். உங்கள் புரிதலுக்காக நான் அதை சொல்கிறேன். ஸோ அது இல்லாமல் கோ ஏஜென்சி 12 மினிஸ்டர்ஸ் சொன்னாங்க. சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி, ஹோம் மினிஸ்ட்ரி, சுங்கம், அந்த கஸ்டம்ஸ் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் வருவாங்க, கம்யூனிகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் வருவாங்க, ஏடிசி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், டிஃபென்ஸ் வருவாங்க, லேபரு, இப்படி எல்லாமே கனெக்டடு. ஃபாரின் ட்ரேடு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு எல்லாமே வந்து கனெக்டடாக இருக்கும். மெட்ரோ ட்ரெயின் இருக்குது, ஸோ அதனால் வந்து ரயில்வே மினிஸ்ட்ரி கனெக்டடாக இருக்கும். ஏர்போர்ட் வந்து ஒரு சிங்கிள் மினிஸ்ட்ரி அண்டரில் வராது. கம்ப்ளீட்டை வந்து நம்ம அவுட்லைன் பார்த்தோம்னா சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி மாதிரி தெரியும். ஆனால் வந்து நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து அதில் கனெக்டடாக இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம குவாலிஃபிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஜாபுக்கு நம்ம தேடுறோம், எங்கே தேடுறோம். இப்போ ஏர்போர்ட் அண்ட் ஏர்லைன்ஸ் ஆப்ரேஷன் பண்ண போகிறோமா, இல்லை ஏர்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் தான் நான் வந்து ஏஜிஎமாக இருக்கேன். சின்ஸ் 93 நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து முதல்ல வந்து இப்போ 1995 பார்லிமெண்ட் ஆக்ட்லேருந்து அது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து நேஷனல் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. சேலம் ஏர்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேஷனல் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. சென்னை ஏர்போர்ட்டு 5 மெட்ரோஸ், 4 மெட்ரோ ப்ளஸ் ட்ரிவாண்ட்ரம், 5 ஏர்போர்ட் மட்டும்தான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருந்தது அட் த டைம் ஆஃப் ஜாயினிங். நான் 93 ஜாயின் பண்ணப்போ. இப்போ வந்து 36 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஏர்போர்ட் அத்தாரிட்டி செப்பரேட்டாக இருந்தது, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா செப்பரேட்டாக இருந்தது. இவங்களுக்கு முன்னாடி வந்து சிஏடி, சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு பேரண்ட் டிபார்ட்மெண்ட் தான் அந்த டிஜிசிஏ, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். ஸோ அவங்க தான் வந்து இப்போ நம்ம புதுசாக ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட் வாங்குகிறோம். யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா ஒரு ஸ்டேட்டில் கம்ப்ளீட் ஒரு லொக்கேஷன் வந்து வீட்டுக்கு வீடு வந்து ஆங்கரில் ஃப்ளைட் இருக்கும், சார்ட்டர்ட் ஃப்ளைட் இருக்கும். ஸோ அங்கே எல்லாருமே வந்து குடியிருக்கவங்க அத்தனை பேருமே ஓனாக பைலட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் எடுத்துகிட்டு ஃப்ளைட் பண்ணி எங்கே போகணுமோ அப்படி போவாங்க. இப்படி 2 ஸ்டேட்டில் வந்து அவங்க டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்யூச்சரில் இப்போ நம்ம வந்து ப்ரைவேட்டு ஜெட்டு ஓன் பண்ணுறோம், நிறைய சினி ஸ்டாரு இல்லை செலிப்ரிட்டிஸ் வந்து சொந்தமாக ஜெட்லாம் வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம இந்த டிஜிசிஏ கிட்ட தான் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், லைசன்ஸ் வாங்கணும், எந்த ரூட்டில் ஃப்ளை பண்ண போகிறோம். இப்போ சம் ஏர்கிராஃப்ட் வந்து டொமஸ்டிக் ரூட் மட்டும் பயன்படுத்துகிறாங்க, சம் ஏர்கிராஃப்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ரூட்டு பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு எல்லாமே அவங்க தான் வந்து தருவாங்க. பைலட் லைசன்சிங்கும் அவங்க தான் தருவாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த ஏர்வொர்த்தி சர்டிஃபிகேட், அந்த நம்மளோட வெஹிக்கிள் வந்து ஃபிட்னஸ் எஃப்சி சொல்கிறோம் இல்லைங்களா வெஹிக்கிளுக்கு, அந்த மாதிரியான சர்டிஃபிகேட்டும் டிஜிசிஏ தான் தருவாங்க. பிசிஏஎஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, பியூரோ சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஏர்போர்ட்டுக்கு செக்யூரிட்டி, அது சிஎஸ்எஃப் வந்து செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. ஆன் கிரவுண்ட் வந்து ஆப்ரேஷன் பார்க்குறாங்க, பேசஞ்சர் மூவ்மெண்ட் எல்லாமே பார்க்குறாங்க. ஆனால் பிசிஎஸ் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் அல்லது ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுற மல்டி ஏஜென்சி. ஒரு ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்குள்ளவே ஒரு 15 டிபார்ட்மெண்ட் இருக்குது. லைக் சிவில் இன்ஜினியர், நான் வந்து எலக்ட்ரானிக்ஸு, சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, இடி, தென் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, லேண்டு, ஹெச்ஆர், ஃபினான்ஸு,
கமர்ஷியல், ஹவுஸ் கீப்பிங், ஃபயர் டிபார்ட்மெண்ட்டு, இப்படி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டு. அவங்க இது இல்லாமல் ஏர்லைன்ஸ் இருக்காங்க, மல்டிபிள் ஏர்லைன்ஸ் இருப்பாங்க, டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் இருப்பாங்க. வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1000 ஏர்லைன்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து எல்லா ஏர்லைன்ஸும் இந்த அயாட்டா கோடு, சென்னைன்னு எடுத்துட்டோம்னா எம்ஏஏன்னு கொடுக்குறாங்க. 3 லெட்டர் தான் இருக்கும், எம்ஏஏ அப்படின்னு சொல்கிறது. மெட்ராஸ் அப்படின்றதுக்கு பெங்களூர் எடுத்துட்டோம்னா பிஎல்ஆர் கொடுக்குறாங்க. அயாட்டான்றது என்னென்னா ஐஏடிஏ, இன்டர்நேஷ்னல் ஏர் ட்ராவல் அசோசியேஷன். அதில் 3 வகையான அசோசியேஷன். ஒன்று வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கான அசோசியேஷன் இருக்கும், இன்னொன்று இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுக்கான அசோசியேஷன் இருக்கும், 3வது வந்து கார்கோக்கான அசோசியேஷன் இருக்கும். ஸோ இப்படி வந்து வேர்ல்டு வைடு வந்து இதுக்கு செப்பரேட்டாக ரெகுலேஷன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறதுனால தான் இந்த ஆக்சிடெண்ட்டோ அல்லது எனி இன்சிடெண்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. கோஆர்டினேஷன்ஸு அண்ட் கம்ப்ளைன்சஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஏர்போர்ட்டில். ஸோ அப்போ வந்து ஏர்போர்ட் வந்து ஒரு சிங்கிள் டெஸ்டினேஷனாக ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து சிபிஎஸ்சி, சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் யூனிட்டாக இருக்கிற வரலாம் அவங்களால சில கமர்ஷியல் ஆக்டிவிட்டி பண்ண முடியல. ஸோ மெட்டு டிபார்ட்மெண்ட்டும் ஏர்போர்ட்டில் இருக்குது. மெட்டு தான் வந்து மெயினான கீ ரோல்லாம் பண்ணுறாங்க. ஏர்போர்ட்டுக்கு தேவையான விண்ட் டைரக்ஷன்ஸு, அந்த எந்த பக்கம் இருந்து அவங்க லேண்டிங் பண்ணணும், டைரக்ஷன்ஸை டிசைட் பண்ணி கொடுக்குறது, விண்ட் டைரக்ஷனு, ரெயின், அந்த மாதிரியான ஃபோர்காஸ்ட்டை வந்து கோஆர்டினேட் பண்ணி தராங்க. ப்ளஸ் வந்து ஏர்போர்ட்டு ப்ரைவேட்டுக்கிட்ட இப்போ நிறைய ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அம்பானி, அதானி இவங்கெல்லாம் வந்து நிறைய ப்ரைவேட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது கமர்ஷியல் ஆக்டிவிட்டியும் ஏர்போர்ட்டில் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே ஏர்போர்ட்டில் ஒன்லி வந்து டிபார்ச்சர் அரைவல் மட்டும் பயன்படுத்திட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து அந்த மாதிரி இல்லாமல் அங்கே நிறைய வந்து கமர்ஷியல் ஆக்டிவிட்டியும் பண்ண முடியும். அப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து நிறைய இன்கம்மை வந்து ஏர்போர்ட் மூலிமா ஜென்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து ஏர்போர்ட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து லேண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. லேண்டு இப்போ சென்னை ஏர்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பரந்தூரில் புது ஏர்போர்ட்டு வருது, கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட். இந்த ஐடியா வந்து கிட்டத்தட்ட 96ல் கன்சீவ் பண்ணாங்க, செகண்ட் ஏர்போர்ட் ஃபார் சென்னை. ஆனால் அந்த மாதிரியான இது வந்து பார்த்தீங்கன்னா நடந்ததா அப்படின்னா இப்போ தான் வந்து ஐடியா கன்சீவ் பண்ணி லேண்ட் அக்விசிஷன் முடிஞ்சிருக்கு. அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 5000 ஏக்கர்ஸ் லேண்ட் தேவைப்படுது. ஏன்னா நம்ம ரன்வே பொறுத்து தான் வந்து அந்த ஏர்போர்ட்டோடைய ஸ்டேட்டஸ் வந்து டிசைட் பண்ண முடியும். ரன்வே வந்து ரொம்ப வேர்ல்டில் மினிமம் பார்த்தீங்கன்னா 200 மீட்டர். ஸோ அது வந்து துபாயில் ஒரு பைலட் வந்து உலக சாதனையே பண்ணார். அதுக்குள்ளே லேண்ட் பண்ணி சின்ன ஏர்கிராஃப்டில். அதுக்கு நியர்லி 2 இயர்ஸ் அவர் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டாரு. லாங்கஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5.5 கிலோமீட்டர்ஸ், அப்ராக்சிமேட்டாக 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். 5.5 கிலோமீட்டர்ஸ் வந்து வேர்ல்டில் லாங்கஸ்ட் ரன்வே இருக்குது. பிக்கெஸ்ட் ஏர்போர்ட் இந்த வேர்ல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சவுதி அரேபியாவில் தான் இருக்குது. சவுதி அரேபியாவில் கிட்டத்தட்ட 780 ஸ்கொயர் கிலோமீட்டரில் அவ்வளோ பெரிய விமான நிலையம் இருக்குது. பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த ஏர்போர்ட்டை சொல்லலாம். ஏன்னா அந்த ஹஜ்ஜு டயத்தில் கூட ஏர்போர்ட் இங்கே என்எஸ்சிபி ஏர்போர்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு முனையமே வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆக ஏர்போர்ட்டு கனெக்டிங் த கண்ட்ரிஸு, அது மட்டும் இல்லாமல் ஒரு நாடு வளர்ந்துருக்கா அப்படின்றதுக்கு உலகம் முழுக்க 820 கோடி மக்கள் இருக்காங்க. இதில் எவ்வளோ பேர் வந்து ஏர் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதை பொறுத்து தான் நம்ம வந்து அந்த கண்ட்ரி வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதனால் இதனுடைய அடுத்த கட்ட நகர்வு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வாய்ப்புகள் இந்த ஏர்லைன்ஸு, ஏவியேஷன் செக்டாரில், ரிலவெண்ட் ஃபீல்டில் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ நாம் வந்து என்ன படிக்கலாம் அல்லது எப்படி வந்து வேலையை இதில் வந்து சர்ச் பண்ண முடியும், வாங்க முடியும், குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான கைடன்ஸ் கொடுக்கலாம். இப்போ ரிசல்ட் வந்துருக்கு, சிபிஎஸ்சி ரிசல்ட்டு. அந்த மாதிரியான கொஸ்டின் எது இருந்தாலும் நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்டிங்கன்னா அதை தொடர்ந்து விளக்கத்துக்கு போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச் சார். சீரியஸ்லி இட் வாஸ் அமேசிங் செஷன் தான் சொல்லணும். இவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குங்கிறது பிரம்மாண்டம்ன்ற தெரியும். பட் அதோட டீட்டெயில்ஸ் வந்து இவ்வளோ இதாக யாரும் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது சார் செஷன். அவ்வளோ இன்ஃபர்மேஷன், ஒரு பெரிய ஜிகேயோட மொத்த புக்குமே இதுக்குள்ளே அடங்கியிருக்கிற அளவுக்கு அவ்வளோ. ஏன்னா எல்லா மினிஸ்ட்ரியிலேருந்து எவ்வளவோ சொல்கிறீங்க அதில், ஒவ்வொன்று ப்ளஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளோ இருக்குது எல்லாமே சொல்கிறீங்க. ஸோ இட்ஸ் சொன்ன மாதிரி அந்த ஹோல் ஒரு கண்ட்ரியோட வளர்ச்சி இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கும் பொழுது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் டு பி டேக்கன் கேர் ஆஃப், டு பி ஆல்வேஸ் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இது. ரொம்ப அழகாக இன்னைக்கு இதை வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒண்டர்ஃபுல்லாக லிசன் பண்ண ஆடியன்ஸ்க்கும் கேட்டோன்னே ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க. எல்லாருமே இன்ட்ராக்ஷனோட போச்சு செஷன். தேங்க்யூ ஆல் ஸோ மச். ஸோ இப்போ யாராவது கொஸ்டின்ஸ் இருந்தால் ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட். Make it short and sweet so that we can give chance to others also. Yes sir, Veera sir.
இது கண்கார்டுல முதல்ல தமிழகத்தில இருந்து தான் ஒருத்தர் தேர்வு செய்யப்பட்டாரு அமெரிக்கா போறதுக்கு. இதயம் பேசுகிறது மணியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி படிச்ச மாதிரி ஞாபகம் ஐயா. அது ஒண்ணு. அடுத்தது 2வது கேள்வி ஒண்ணு என்னன்னா, நமக்குள்ள ஒரு 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 நோயாளி ஒரு கண்ட்ரியில இருக்காரு. அவருக்கு மருந்து வந்து வேற ஏதோ ஒரு அமெரிக்காவில் இருக்குது. இவர் ஒரு கிராமத்துல இருக்காரு. அது வெகு வேகமா இங்க கிராமத்துல கிடைக்கிறதுக்காக ஒரு ரோபோட் மாதிரி ஏதோ ஒண்ணு, அது ஞாபகம் எனக்கு வரல. அதுக்கு அந்த மாதிரி ஒண்ணு உருவாக்குனாங்க. ஆனா அதுல பயங்கரவாதிகளும் பயன்படுத்த ஆரம்பிச்சதுனால அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்கங்கிற ஒரு செய்தி எங்கேயோ படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கேன். இந்த 2 இதையும் நீங்க உங்கள்ட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்படுகிறேன். நன்றி. நன்றி நன்றி சார். கான்கார்டு ஏர்கிராஃப்ட் வந்து நான் 1993 மார்ச் 31 மார்ச் ஜாயின் பண்ணேன் ஏர்போர்ட் அத்தாரிட்டி சென்னையில். ஸோ ஒரு முறை தான் வந்து கான்கார்டை பார்த்தேன் நான். ப்ராப்ளி இட் வாஸ் 94. ஸோ அதனோட அந்த ஏர்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளை பண்ணும்போது அதனோட நோஸ் வந்து ஸ்ட்ரைட் ஆகிடும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதுவே வந்து லேண்ட் ஆகிட்டு பார்க்கிங் வரும்போது இந்த ஏப்ரான் சொல்லக்கூடிய பிளேஸில் தான் பார்க் பண்ணுவாங்க. ஏர்கிராஃப்ட் பார்க் பண்ணுற பிளேஸ்க்கு நேம் வந்து ஏப்ரான் சொல்லுவாங்க, APRON ஏப்ரான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதனோட நோஸ் வந்து வளைஞ்ச மாதிரி இருக்கும், கிளிமுக்கு மாதிரி வளைஞ்ச மாதிரி இருக்கும். அது வந்து சூப்பர்சானிக் ஏர்கிராஃப்ட். நம்ம வந்து உதாரணத்துக்கு இப்போ சிங்கப்பூர்ல வந்து நியூயார்க் போனோம் அப்படின்னா முதல்ல வந்து கப்பலில் போயிட்டு இருந்தோம். கப்பலில் வந்து 20 நாள்லேருந்து 54 நாள். ஸோ அமெரிக்காவில் எந்த டெஸ்டினேஷன் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது வேரி ஆகும். இப்போ லாங்கஸ்ட் ரூட் எடுத்துக்கிட்டோம்னா சிங்கப்பூர் டு நியூயார்க் வந்து கிட்டத்தட்ட 15,500 கிலோமீட்டர் அவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது. 17லேருந்து 19 மணி நேரம் டைம் எடுக்கும். ஆனால் அதை வந்து இப்போ 2026 இருக்கும். இன்னும் 4 இயர்ஸில் வந்து வெஹிக்கல் வந்து ஹைட்ரஜன் ஃபியூல் யூஸ் பண்ணி அந்த என்ஜினை பயன்படுத்த போகிறாங்க. 2 ஹவர்ஸில் வந்து சிங்கப்பூர்லேருந்து யூஎஸ் போயிடலாம். சிங்கப்பூர் யுஎஸ் ஏர்லைன்ஸு இப்போ வந்து ஏர் இந்தியா வந்து இந்தியாவோட ஏர்லைன்ஸாக இருந்தது. இப்போ ப்ரைவேட் டாட்டா கிட்ட போயாச்சு. ஆரம்பத்தில் வந்து டாட்டா தான் வந்து அதை ப்ரைவேட்டாக ஆக்குனாங்க. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து அது நாட்டோடமை ஆக்குனாங்க. இப்போ திரும்ப வந்து ப்ரைவேட்டு கிட்ட கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி அமெரிக்கன் ஏர்லைன்ஸில் ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எப்படி பஸ் பாஸ் ட்ரெயின் பாஸ் இருக்கோ அது மாதிரி வந்து ஏர் பாஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. 2 கோடி ரூபாய் எடுத்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணார், அந்த பாஸ் எடுத்தார். எடுத்துட்டு அவர் வந்து மதியம் வந்து காலையில் டிஃபன் யூஎஸில், மதியம் டிஃபன் ஜெர்மனில், அடுத்து யூகேல, நைட்டு யூகேல, இப்படியே வந்து ஃப்ளை பண்ணி 10 வருடங்களில் கிட்டத்தட்ட 20,000 முறை வந்து ஃப்ளை பண்ணிட்டாரு. மோர் தென் 180 crore வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. பார்க்குறவங்கலாம் ஃபேமிலியோட எல்லாரையும் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் அழைச்சிட்டு போனார். அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து இந்த டிஸ்டன்ஸை, லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணுறதுக்கான அடுத்த கட்ட வெஹிக்கிள் வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வெஹிக்கிள் வந்து வந்துட்டு இருக்கு. சூப்பர் சானிக் இல்லை, ஹைப்பர் சூப்பர் சானிக் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கான்கார்டில் மிஸ்டர் மணியன் இதயம் பேசுகிறது, அதை பற்றின தகவல் எனக்கு தெரியல, மன்னிக்கணும் சார். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதாவது இது சயின்ஸ் செஷன் எல்லாமே கலந்து வருது. சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், டெக்னாலஜி, சேஃப்டி, so many things are born. Yes, Venkatraman sir, please, your question. சார் வணக்கம் சார். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வை கொடுத்துருக்கீங்க. சார் உங்க வாய்ஸ் வந்து வேற மாதிரி கேக்குது சார். Can you please check sir? ஏதோ ஆப்ல போயிட்டு வர மாதிரி இருக்கு உங்க வாய்ஸ். Please check sir. ஒரே ஒரு செகண்ட். Sir, I'll go to the next person and come back to you sir. Thank you sir. மஞ்சுளா மேம் நீங்க பேசலாம். Okay. Thank you, ma'am. Thank you so much for this opportunity, and I have to thanks Mr. Arunagiri sir. Sir, thank you, sir. What a surprise! I didn't expect for this. So just I watched the cell phone and I touching for this. So thank you God to this. இந்த ஒரு 10 நிமிஷமோ என்னமோ தான் நான் கேட்டிருப்பேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் போஸ்டிங் நீங்கள் இருக்கிறது, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆனால் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ ஸ்டில் அதுக்காக நான் ரொம்ப சஃபர் ஆகிறேன். பிகாஸ் இப்போதான் இந்த வயசுல தான் உங்களை மாதிரி ஆட்களை மீட் பண்ணுறோம். ஒருவேளை அப்போல்லாம் மீட் பண்ணியிருந்தா எங்களுக்கு அது ஒரு பெரிய கைட்லைன்ஸாக சப்போர்ட்டாக இருந்திருக்கும், எங்களுக்கு அது ஒரு பெரிய வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்கும். ஸோ 3 times I got this opportunity, but I didn't go for that பிகாஸ் ஆஃப் எல்லாமே வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸாக அது போயிடுச்சு சார். எல்லாம் ஒரு கிராமத்தால் ஏற்பட்ட ஒரு இது. ஸோ பிடிச்சிருக்கு சார் வந்து நம்ம போக முடியாத இடத்துல சார் இருந்துகிட்டு நம்மளை வழிகாட்டுறாரு, சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ. அந்த மெடிக்கல் லைன்ல போயிட்டா எனக்கு அது ரொம்ப ஒரு நீங்காத ஒரு தாகமா தான் இருக்குது.
இன்னும் ஃபில்ஃபிலஜ் ஆகலை. எனக்கு யாரையாவது ஒருத்தவங்களை அங்கே அனுப்பணும், ஏர்போர்ட்டு, பைலட்டு இந்த மாதிரி ஆகணுன்றது. ஸோ எங்களுக்கு சான்சஸ் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள். நான்லாம் ரெடி அதுக்கெலாம் வரத்துக்கு. பட்டு பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி குவாலிஃபிகேஷனில் என் பையன் இப்போ தான் 10th படிச்சுட்டு இருக்கான். கண்டிப்பாக உங்களுடைய கைட்லைன்ஸை நான் பெறுவேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் சரியாக கவனிக்கல, ஆனால் இதெல்லாம் நான் பார்த்துட்டேன். அது வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க சார். தேங்க்யூ ஸோ மச். நீங்க நான்னு சொல்லாம நாங்கன்னு சொன்னீங்க மேம். நானும் அதனால ரெடியா இருக்கிறதுனால அது மேட்ச் ஆகுது. நானும் ரெடியா இருக்கேன். வயது பிரச்சனை இல்லைன்னா நானும் வர்றேன் சார். சார் எல்லாரும் வரோம் சார். நாங்களும் சேர்ந்துக்கோம் சார். நீங்க மட்டும் தான் சார். ஏஜ் வந்து ஒரு மேட்டரே இல்ல. நான் ஏற்கனவே ஏஜ் பத்தி சொல்லும்போது சைக்காலஜிக்கல் ஏஜ், குரானாலஜிக்கல் ஏஜ், பயாலஜிக்கல் ஏஜ். ஸோ சைக்காலஜி வரக்கூடிய டிஎன்ஏ வந்து நம்மளோட உடல் வாக்கு காட்டும். அடுத்து குரானாலஜிக்கல் ஏஜ் வந்து பை ஜஸ்ட் நம்ம இந்த வேர்ல்டுக்கு வந்த ரெக்கார்ட், அவ்வளவுதான். அது இல்லாம இன்னைக்கு 72 இயர்ஸ்ல ஒருத்தர் ஹீரோவா அவரை நம்பி 1000 கோடி போட்டு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க. 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேரும் வந்து 2 வீலர் லைசன்ஸ், 4 வீலர் லைசன்ஸ் வச்சிருக்க மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒரு பைலட் லைசன்ஸ் தேவை இருக்கும். ஏன்னா ட்ரோன் ஆப்ரேட் பண்றாங்க. இப்போ சார் கேட்கும்போது சொன்னாங்க யூஎஸ்ல இருந்து இங்க மருந்து டெலிவரி பண்ணா அதை வந்து தீவிரவாதிகளும் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரோன் பைலட் வந்து அதுவுமே டிசிசி அண்டர்ல தான் வரும். ஸோ நாளைக்கு வந்து ஏர் டாக்ஸி இருக்கு. இப்போ சென்னையில் என்னோட வீட்டுக்கு மேலே நான் ஒரு ஃப்ளைங் டாக்ஸி வச்சிருக்கேன்னா ஸோ அது வந்து நம்ம கொண்டு போகும்போது வெளியில எடுத்துட்டு போகும்போது டெஃபினட்டாக லைசன்ஸ் தேவை இருக்கும். அதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன், அந்த குவாலிஃபிகேஷன் ஸ்லைடை வச்சிருக்கு, அதான் ரீசன். ஸோ வந்து பேசிக் இருந்தால் போதும், +2 இருந்தால் போதும், சயின்ஸ் இருந்தால் போதும், அல்லது டிப்ளமோ வித் மேக்ஸ் அந்த மாதிரி பேசிக் இருந்ததுன்னா போதும். ஏஜ் வந்து ஒரு மேட்டரே கிடையாது, ப்ரொவைடட் யுவர் ஐ சைட் அண்ட் மெடிக்கல் ஃபிட். சார் என்ன சொல்றீங்க சார்? ரியலா இப்ப நாங்க அப்ளை பண்ணலாமா? அப்படி ஒரு அப்ளிகேஷன் இருந்தா தயவு செய்து நீங்க இது வந்து பிரைவேட் தானே. நீங்க வந்து பைலட் படிக்கிறதுக்கு யாரும் வந்து கவர்மெண்ட் யாரும் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் த மணி அண்ட் கெட் 250 hours ஃப்ளை பண்ணணும். இப்போ வந்து சென்னையில ஃப்ளைங் கிளப் இல்லை, அதுதான் இந்தியாவில் ஓப்பன் பண்ண ஃபர்ஸ்ட் ஃப்ளைங் கிளப். தௌசண்ட்ஸ் ஆஃப் பைலட்டை வந்து ஜென்ரேட் பண்ணாங்க. அது வந்து இப்போ பெங்களூருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. பெங்களூர் ஏர்போர்ட் வந்து பெட்டர் தான் சென்னை ஏர்போர்ட். 45 ரன் அந்த ஏரோ பிரிட்ஜ் இருக்கு இல்லைங்களா, ஏர்கிராஃப்டையும் அந்த டெர்மினலையும் கனெக்ட் பண்ற இடத்துக்கு பேர் வந்து ஏரோ பிரிட்ஜ் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து 45 இருக்கு. ஏர்கிராஃப்டே வந்து அதுல பார்க் பண்ண முடியும். சென்னையில 13 தான் இருக்கு. காரணம் வந்து லேட்டஸ்டா பிளான் பண்ணதுனால அவங்க வந்து பெட்டரா பில்ட் பண்ணிட்டாங்க. சவுத் இந்தியால ஹைதராபாடும் சரி பெங்களூரும் சரி ரொம்ப பெட்டரா இருக்கு. அதனாலதான் சென்னைக்கு வந்து செகண்ட் ரன்வே பாக்குறாங்க. பைலட் வந்து பியூர்லி பிரைவேட்டு. நீங்க எந்த ஏஜ்ல வேணாலும் படிக்கலாம். பேசிக் குவாலிஃபிகேஷன் இருந்தா போதும், லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். தேவைப்பட்டதுன்னா நீங்க சப்போஸ் ஒரு பிரைவேட் ஜெட் வச்சிருக்கீங்க, 4 பேர் போற மாதிரி 2 பேர் போற மாதிரி, நீங்களே வந்து எடுத்துட்டு போகலாம். யூஎஸ்ல வந்து கலிபோர்னியாவில் ஒரு இடத்துல கம்ப்ளீட்டா வீடுகள்ல ஆங்கர், அந்த பார்க்கிங் பிளேஸ் வந்து ஆங்கர் சொல்லுவோம். எல்லார் வீட்லயும் வந்து ஏர்கிராஃப்ட் இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து இந்தியாவில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம வந்து அந்த மாதிரி ஹை லெவல்ல இமேஜின் பண்ணோம்னா அது வந்து இமேஜினேஷன் இஸ் மச் பவர்ஃபுல் தேன் நாலேஜ் அப்படின்ற மாதிரி நீங்க ட்ரீம் பண்ணீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேடம். அதனால அதுக்கும் நீங்க ரிக்ரெட் பண்ண வேண்டியதில்லை. நீங்களே வந்து உங்களோட லைஃப் டைம்ல பைலட் ஆக முடியும். ஷூர் சார், ஷூர். நீங்க இப்ப சொல்லிட்டீங்க, நீங்க ஒரு மேன் எங்களோட இருக்கீங்க. கண்டிப்பா நான் அந்த உதவி பெறுவேன். அந்த நீங்க சொன்ன மாதிரி ஏர்போர்ட்டுக்கு வந்து நம்மளால போக முடியலன்றதுக்கு தான் கார் வந்து கத்துக்கணும்னு போய் கத்துக்கிட்டோம். நீங்க சொன்ன மாதிரி ஸ்டிமுலேஷன் கிளாஸ்லாம் அங்கதான் எங்களுக்கு கத்து கொடுத்தாங்க. அந்த இண்டஸ்ட்ரியலுக்குள்ளே ஸ்டிமுலேஷன் கிளாஸ், கம்ப்யூட்டர்லயே ஒரு கார் மாதிரி வச்சு அதை நம்ம எப்படி நீங்க ஸ்டிமுலேஷன் சொல்லும் போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. ஸோ அப்போ நம்ம மேலே போகிறதுக்கும் இது மாதிரி ஸ்டிமுலேஷன் கிளாஸ் வச்சு அதுதான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க நமக்கு. அதுக்கப்புறம் தான் ஆன் த ஸ்பாட் ரோடு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ என்னுடைய நீங்காத ஆசை, அதில் என்ன பண்ண முடியுமோ நான் உங்ககிட்ட கேட்குறேன். எனக்கு அதை வந்து ஹெல்ப் பண்ணுங்க. Thank you மஞ்சு மேம். சூப்பர். ஸோ இட்ஸ் பிகமிங் மேனிஃபெஸ்டேஷன் நவ். யாரெல்லாம் பறக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாரும் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எஸ் வெங்கட்ராமன் சார், அடுத்து குமார் சார், ப்ளீஸ் கெட் ரெடி. எல்லாரும் கொஞ்சம் கொஸ்டின் ஷார்ட், டைம் வந்து கம்மியா இருக்கு. ஸோ வேல்யூபிளான கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஷார்ட்டா கேளுங்க. ஸோ தட் சார் வில் ஹெல்ப் us. என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கும் நான் நம்புறேன். எஸ் சார், எஸ் சார், ப்ளீஸ் கோ அஹெட் சார். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாரும் வானத்துல பறக்கணும்னு ஆசைப்படுறோம். இன்னைக்கு கூட நமக்கு பார்க்கும்போது
எப்பவுமே ஒரு ஏரோப்ளைனையோ இதையோ பார்க்கும்போது அண்ணாந்து வந்து அந்த ஃபிளைட் இன்னைக்கு ஒரு லேண்ட் ஆகுறதோ இல்லாட்டினா ஒரு டேக் ஆஃபையோ பாக்குறதா இருந்தா ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இன்னைக்கு இருந்துட்டு இருக்காது. மூட நம்பிக்கையா இல்லையான்றது அடுத்த விஷயம். ஆனா இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்காங்கன்றத இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்பினேன். இன்னைக்கு நான் வந்து flightradar24.com அந்த வெப்சைட்ல இருந்து அந்த இதுல இருந்து ஆப் போட்டிருக்கேன். எப்பெல்லாம் மதுரையில பிளைட் பறக்குதோ அதை வந்து இன்னும் ட்ராக் பண்ணி அது எவ்வளவு நேரத்துல எங்க பறக்குதுன்றது இன்னும் ஒரு பொழுதுபோக்கா வச்சிருக்கேன். என்னுடைய கேள்விகள் 2 சார். முதல்ல வந்து இப்போ நீங்க இந்த இதெல்லாம் சொல்லிட்டு இந்த ஃப்ரீக்வன்சி பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. முதல்ல இருக்கும்போது ஃபிளைட்ல ஏறணும்னு சார் நமக்கு வந்து மொபைல் போன்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க சொல்றாங்க. ஏன்னா அதோடைய சிக்னல் சில சமயம் வந்து ஏதாவது ஒரு சிக்னலோட கொலைட் ஆகலாம், இல்லாட்டா இதாகலாம், மேட்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. 2வது விஷயம், இன்னைக்கு இந்த 5G வரும்போது என்ன சொன்னாங்கன்னா இந்த லைன் ஆஃப் சைட் அப்படின்றது இருக்கு, நிறைய ஃப்ரீக்வன்சிஸ் 5G யூஸ் பண்ணுது, அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில இதை வந்து டிஜிசிஏ பெர்மிஷன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. இது எவ்வளவு தூரத்துக்கு உண்மை? இன்னைக்கு நம்ம 5G எல்லாம் ஆப்ரேட் பண்றோமே, இது அதோட வந்து அப்ப அந்த ஏர் ஸ்பேஸ்ல இருக்கிற அந்த இதுல இருந்து நம்ம ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்றோமான்னு ஒரு டெக்னிக்கல் கொஸ்டின். 3வது, நீங்க கான்கார்ட் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச ஒரு இதுல வந்து நான் இன்னும் பார்த்த பசுமையான என்னோட நினைவுகள்ல பாரிஸ்ல இறங்கும் போது ஒரு கான்கார்ட் விமானம் வந்து விபத்துக்குள்ளாச்சு. அதுல இருந்து அவங்களுடைய ஆபரேஷன்ஸை சஸ்பெண்ட் பண்ணாங்க, விட்ரா பண்ணாங்கன்றதை நான் பார்த்தேன். என்னோட தகவல் கரெக்டான்றதை நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். நன்றி சார். ஒரே ஒரு இன்னைக்கு வந்து நம்ம எதா இருந்தாலும் நம்ம பறக்கணும் பேசிட்டு இருக்கோம். உலகத்திலேயே அதிவேகமாக செல்லக்கூடிய ஒரு வாகனம் அப்படின்னா இன்னைக்கு ராக்கெட்டா இருக்கலாம், இல்ல ஏரோப்ளேன் கிடையாது, நமக்கு நல்லா தெரியும். அதோடைய ஸ்பீடு, மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளவுன்றது நம்ம என்கிட்ட நிறைய பசங்க கேட்டிருக்காங்க. கூகுள்ல கேட்டு நானும் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனா ஒரு தகவல் களஞ்சியத்தோட ஒரு நடமாடும் பல்கலைக்கழகத்திட்ட கேட்கும் போது இன்னும் ஈஸியா இருக்குன்றதால நான் கேட்டுருக்கேன் சார். நன்றி சார். நன்றி சார். என்னோட தகவல் சேகரிப்புக்கு நீங்க எல்லாம் காரணம் சார். நண்பர்களோட விஷஸ் தான். ஸோ அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த 5G ஆல்ரெடி வந்து ஜப்பான் அண்ட் சைனா வந்து 6G ட்ராவல் பண்ணிட்டாங்க. ஸோ 6G பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஆகும்னா இன்டர்ஃபரன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நாய்ஸ் வந்து கிரியேட் ஆகும். நாய்ஸ் வந்து டைரக்டாக எஃபெக்ட் ஆகுமானா அந்த ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட் ஆகாது. ஏன்னா அது வந்து 1 to 1.9 மெகாஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அண்டு 118.1 மெகாஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே இப்போ ஏர்போர்ட் நைட்டில் வந்து அலாங் த ரன்வே வந்து லைட்டிங் இருக்கும். அப்புறம் வந்து ILS இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங்காக ஃபர்ஸ்ட் மார்க்கர், செகண்ட் மார்க்கர், தேர்ட் மார்க்கர், கிளைட் பாத்து, லோக்கலைசர், அது மாதிரி டெக்னிக்கல் விஷயம் இருக்கும். காமனாக வந்து அது தேவையில்லை. ஸோ அப்போ வந்து அந்த லைட்டிங் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அல்லது ரன்வேல ஏதாவது பேச்சஸ் ரிப்போர்ட் ஆகுது, சிவில் இன்ஜினியர் வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அவர் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபயர் டிபார்ட்மெண்ட் இருக்குது உள்ளார, ஏர்போர்ட்டுக்குள்ளார. ஸோ அவங்க வந்து இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி எனி டெக்னிக்கல் இஷ்யூ ஸ்டாண்ட் பை கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ரன்வே கிராஸ் பண்ணுறதுக்காக நோட்டம், NOTAM, நோட்டம், நோட்டீஸ் டு ஏர்போர்ட், நம்ம வந்து டைரெக்டாக பைலட்டுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியுமா அப்படின்னா அதை பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து மல்டிபிள் டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது அப்படின்றதுக்காக த்ரூ ATC, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் பேசி அவங்க வந்து இன்டர்ன் வந்து பைலட் கிட்ட பர்மிஷன் வாங்கி கொடுப்பாங்க ரன்வே கிராஸ் பண்ணுறதுக்கு, ஒர்க்கு இது பண்ணுறதுக்கு. இப்போ பத்மநாப சுவாமி டெம்பிள் ஏப்ரல் மாதம் நடந்தது. அந்த திருவிதாங்கூர் ராஜா வந்து ஏர்போர்ட்டையும் அந்த இடத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. கோவில் திருவிழா 2 நாள் நடக்கும்போது வருஷத்தில் அந்த 2 நாள் ஏர்போர்ட் வந்து நீங்கள் கிளியர் பண்ணி தரணும், ஷட் டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி வந்து இன்டர்ஃபரன்ஸ் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பண்ணுறாங்களே தவிர இன்டர்ஃபரன்ஸ் வந்ததுக்கான ப்ரூஃப் எதுவுமே இல்லை. செகண்ட் வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இப்போ சென்னை டு கல்கட்டா வந்து 2 ஹவர் 10 நிமிஷம், இல்லை 12 நிமிஷம், 15 நிமிஷம், ஒரு டைம் கூட வந்து எக்ஸாக்டாக அந்த டயத்தில் வர்றதில்லை. ஏன்னா ஏர்கிராஃப்டோட வெயிட், லக்கேஜ் 3 வகையான லக்கேஜ் இருக்குது. ரெஜிஸ்டர் பேக் இருக்குது, ஷோல்டர் பேக் இருக்குது, ஹேண்ட் பேக் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஆர்ட் சைஸ் பேக் இருக்குது, OOGன்னு சொல்லுவாங்க. ஆர்ட் சைஸ் பேக்கை வந்து ஆர்டிகல்ஸு, ஆர்ச்சரி, ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் கொண்டு போனாங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த மாதிரியான ஆர்ட் சைஸ் பேக்கில் வரும். இது இல்லாமல் கார்கோ பேக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த ஏர்கிராஃப்டோட வெயிட் வந்து காமனாக இருக்குமானா காமனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி இல்லாதப்ப அதனோட வெயிட்டை பொறுத்து, அந்த ரூட்டில் இருக்கிற க்ளவுட்ஸை பொறுத்து, என்வாயர்மெண்ட்டை பொறுத்து அந்த ஸ்பீடு வந்து சேமாக இருக்குமானா சேமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால தான் வந்து அவங்க வந்து பெல்ட் பாசனிங் பண்ண சொல்கிறாங்க உள்ளே உட்காந்த உடனே. ஏன்னா ஏர்கிராஃப்ட் ஆல்மோஸ்ட் 1000 மைல்ஸ் பர் ஹவர் வந்து இப்போ ஃபாஸ்டஸ்ட் ஏர்கிராஃப்ட்லாம் இருக்குது. ஆனால் வந்து இப்போ சென்னை டு இங்கே வர்றதுக்கு, கல்கட்டா வர்றதுக்கு 2 ஹவர்ஸ்னால் 1700 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் டிவைட் பண்ணிங்க. இப்போ எவ்வளோ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ தூரம் ஃப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, ஏர்கிராஃப்ட் டு ஏர்கிராஃப்ட் வேரி ஆகும். ஏர்கிராஃப்டோட வெயிட்டு ப்ளஸ் வந்து பேசஞ்சர்ஸு, அந்த ரூட்டில் இருக்க, இப்போ நம்ம வந்து தரையில் போகும்போது பள்ளம் இருந்ததுன்னா எப்படி வந்து வைப்ரேஷன் கொடுக்குதோ
அல்ல தடைகள் வருதோ அந்த மாதிரியே வந்து ஏர்கிராஃப்டில் வந்து நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான கிளவுட்ஸை பாஸ் பண்ணும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் அந்த ஏர்கிராஃப்டோட ஸ்பீடு இருக்குது. அது கான்ஸ்டன்ட் கிடையாது. ஓகே, எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன்னா சார், வேற ஏதாவது விட்டு இருக்கணும்? இல்ல சார், தேங்க்யூ வெரி மச் சார். Thank you so much, sir. Thank you. Next, Kumar sir, please. சார் Okay, சார் ஆக்சுவலாக சார் நீங்கள் சொன்ன மாதிரி பாதுகாப்பு விஷயம் பயங்கரமாக இருக்குது இல்லையா, ஏர்போர்ட்டில் இருக்குது. டேக்கில் பண்ணும்போது நிறைய செக் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் லேண்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில சமயம் டயர் வெடிச்சிடுது, இல்லை லேண்டிங் பண்ணும்போது டயர் வந்து எஜெக்ட் ஆக மாட்டேங்குது இறங்குறதுக்கு. இது மாதிரிலாம் பிரச்சனை எப்படி சார் வருது? இவ்வளோ பாதுகாப்பு இருக்குது, இவ்வளோ செக்கிங் பண்ணுறாங்க, அப்படியும் சில சமயம் இது மாதிரி நடக்குது. எதனால காரணம்? சூப்பர் சார். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சென்னை ஏர்போர்ட்டு அல்லது 3rd லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் இந்தியாவில், ஸோ 400 மூவ்மெண்ட் நடக்குது. லேண்டிங் டேக்கப் வந்து ஒரு நாளைக்கு 400 நடக்குது. ஸோ 1440 மினிட்ஸ் தான் இருக்குது 24 மணி நேரத்தில். 1440 மினிட்ஸில் 400 மூவ்மெண்ட் நடக்குதுன்னா அங்கே எத்தனை ரன்வே இருக்கணுன்றதை பார்த்துங்க. ஏன்னா பேரலாக வந்து டிபார்ச்சர் அண்ட் அரைவல் இருந்தால் மட்டும்தான் அவ்வளோ வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே ஏர்போர்ட்டில் 1000 மூவ்மெண்ட்லாம் நடந்ததுன்னா ஒன்று. செகண்ட் வந்து ஒரு முறை 2009-15 தெரியல, யூஎஸ்ல ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து லேண்டிங் வரும்போது ஃப்ரண்ட் வீலோட வீல் பொசிஷனிங் வந்து உல்டாவாக இருந்தது, ஸ்ட்ரெயிட்டாக இல்லை. அது அப்படியே லேண்ட் பண்ணால் என்ன ஆகும்னா ஆக்சிடென்ட் ஆகிடும், ஹிட் ஆகும், வந்து டைவ் அடிக்கும். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணார், அரௌண்ட் ஏர்போர்ட் வந்து 2 hours வந்து கம்ப்ளீட் ஃபியூவல் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிட்டு, ஃபியூவல் கம்மியாக இருக்கும்போது லேண்ட் பண்ணி அந்த ஃப்ரண்ட் வீல் வந்து அப்படியே தான் வந்தது. ஸோ பஸ்ட் ஆகிடுச்சு. பஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஃபியூவல் உண்மை இல்லாததுனால எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வந்து பண்ணார். அப்புறம் நான் வந்து என்னோட ஸ்லைடில் வந்து வாட்டர் லேண்டிங் பண்ணியிருக்கேன். வாட்டர் லேண்டிங் எப்போ நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கவனிக்காமல் ஹியூமன் ஏரர்னால ஃபியூவல் இல்லாமல் மேலே போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்து கடலில் ஒரு முறை லேண்ட் பண்ணாங்க. அப்படி லேண்ட் பண்ணும்போது எப்படி லேண்ட் பண்ணணும்னு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்துகிறோம். நான் 1993 ஜாயின் பண்ணப்போ விஜயசாந்தி ஆக்டர்லாம் இருந்தாங்க. அந்த ஏர்கிராஃப்ட் அவங்க ட்ராவல் பண்ண ஏர்கிராஃப்ட், ஐ திங்க் அந்த டயத்தில் இருந்த கவர்னரும் அந்த ஏர்கிராஃப்டில் இருந்தார். ஸோ பைலட் வந்து என்ன பண்ணாங்க, கொண்டு போயிட்டு திருத்தணி பக்கத்தில் ஃபீல்டு ஹார்வெஸ்டிங் ஃபீல்டில் கொண்டு போய் விட்டார். ஸோ வந்து ஏர்கிராஃப்ட் கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆகிடுச்சு, ஆனால் யாருமே வந்து உயிர் போகல. ஸோ இப்போ எமர்ஜென்சி வந்து கேன் பி டெவலப்டு. ஒரு ஃப்ளைட்டு போனாலே 200 பேசஞ்சர்னா 200 பேர் வந்து ரெஜிஸ்டர் பேக் இருக்கும், 200 பேர்கிட்ட ஹேண்ட் பேக் இருக்கும். இது எல்லாமே வந்து எக்ஸ்ரே மிஷினில் பார்க்கணும். எக்ஸ்ரே மிஷினில் பார்க்கும்போது ஓப்பன் ஷேக் பார்த்தோம்னா இம்பாசிபிள், ஹைலி இம்பாசிபிள். அது வந்து அன்திங்கபிள், நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்போ மிஷின் வழியாக தான் போகும். எக்ஸ்ரே மிஷின் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்டரில் வருது. ஸோ எக்ஸ்ரே மிஷின் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம். 80% ஆஃப் த பேக் கேன் பி பாஸ்டு பேஸ்ட் ஆன் த டேட்டா பேஸ். ஒரு 20% டவுட் இருந்ததுன்னா அதை என்ன பண்ணுறோம், நம்ம எடுத்து பார்க்குறோம். இப்போ செரி ஃப்ரூட் இருக்குது, செரி ஃப்ரூட் வந்து எக்ஸ்ரே பெனட்ரேட் ஆகாது. மேலே வந்து செரி ஃப்ரூட்டை கவர் பண்ணி அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது. லெட் வந்து எக்ஸ்ரே அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதை கவர் பண்ணிவிட்டு உள்ளே பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரியான ஐட்டம் வந்து பார்க்கும்போதே தெரியும். சில பேர் வந்து பார்த்தாலே அவங்க முகத்துல இருந்து ரீட் பண்ண முடியும். சிஎஸ்எஃப் வந்து ட்ரைனிங் இருக்குது. அதில் பிடிடிஎஸ்னு ஒரு ஸ்லைடு இருக்குது. பிடிடிஎஸ் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. பாம் டிடெக்ஷன் அண்ட் டிஸ்போசல் ஸ்குவாட். அதாவது வந்து இப்போ ஏர்போர்ட் இருக்குது, ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் வந்து ஸ்டெரைல் ஏரியா அல்லது ஆப்ரேஷன் ஏரியா ரன்வே சைடில் பாஸ் பர்மிட்டட்னா பாஸ் பர்மிட்டட் கிடையாது. ஒரு ஆப்ரேஷன் தேட்டர் இருக்குது ஹாஸ்பிட்டலில், ஆப்ரேஷன் தேட்டரில் வேலை பார்க்குற நர்சஸ் அண்ட் டாக்டர்ஸ் மட்டும் தான் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள உள்ள போக முடியும். எல்லா டாக்டரும் எல்லா நர்ஸும் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் ஏர்போர்ட்லேயும். ஸோ அதே மாதிரி வந்து மிஷின் தானே சார், எனி டைம் வந்து ப்ராப்ளம் கிரியேட் ஆகலாம். ஸோ அந்த டிசைனே எப்படி இருக்குன்னா, எவ்ரி கிலோமீட்டருக்கு வந்து ஹைட்டில் இருந்து 1000 feet வந்து அது வந்து அப்படியே ஸ்லைட் ஆகிட்டு தான் வரும். சேஃபாக வந்து லேண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் எமர்ஜென்சி ஆல்சோ அது மீறி வந்து சில விஷயங்கள் நடக்குதுன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைமிங் அண்ட் டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான் சொல்ல முடியும். தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ குமார் சார். வடிவேல் சார் நீங்கள் பேசலாம். அடுத்து ரம்யா மேம் தயாராகுங்க. அதோட நம்ம கொஸ்டின்ஸ்க்கு இது பண்ணிடலாம். ஓகே, எஸ் வடிவேல் சார் ப்ளீஸ். வணக்கம் அருணகிரி சார். உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு நல்ல தகவலை நாங்கள் பெற்றோம். நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் விமானம் சார்ந்திருக்கக்கூடிய நிறைய தகவலை எங்களுக்கு கொடுத்தீங்க. உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் சொன்ன அத்தனை தகவலும் எங்களுக்கு புதுசு தான். அதே சமயத்தில் நம்முடைய நண்பர்கள் நிறைய கேள்விகளை வந்து கேட்டாங்க, சந்தேகங்களை கேட்டாங்க. அது எல்லாமே பயனுள்ள ஒரு தகவல் தான். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இது போன்ற தகவலை அடிக்கடி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு கொண்டு இருக்கக்கூடிய அந்த அந்த தகவலை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். மிக்க நன்றி, மிக்க நன்றி. இந்த தளத்திற்கும் நன்றி. நன்றி சார், நன்றி சார். நன்றி. மஞ்சுளா மேடம் போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவங்க கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொன்னோம்.
நான் 93ல ஜாயின் பண்ணப்ப வந்து ட்ரெயினி டெக்னிக்கல் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணேன். வந்து எம்ஐடி எக்ஸாம் எம்ஐடி இருக்கு இல்லைங்களா, குரோம்பேட் அந்த காலேஜில் எக்ஸாம் எழுதி தான் உள்ள வர போனேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினி டெக்னிக்கல் அசிஸ்டண்டாக இருக்கும்போது பக்கத்தில் என்னோட ஆஃபீஸ் பக்கத்தில் ஃப்ளைங் கிளப், சென்னை மெட்ராஸ் ஃப்ளைங் கிளப். ஸோ அங்கே போயிட்டு பைலட் ஆகணும்னு ஆசை. அந்த டயத்தில் ரேவதி அவங்களோட சிஸ்டர் அல்லது கோ சிஸ்டர் அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து பைலட்டுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு சம்பளம் வந்து 2292 ரூபா. ஆனால் வந்து நான் போய் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைஃபை. இப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பைலட்டுக்கு போனீங்கன்னா ப்ரைவேட்டாக வந்து 1 crore இருந்தால் பைலட் பண்ண முடியும். அப்போவுமே பைலட் வந்து கம்பல்சரி உங்களுக்கு ஏர்கிராஃப்டில் கிடைக்குமானா அந்த இது கிடையாது. ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்கள் யூ கேன் கெட் த பிபிஎல் ப்ரைவேட் பைலட் லைசன்ஸு அண்ட் சிபிஎல் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸு வாங்க முடியும். ஆனால் நீங்கள் வந்து ஏர்லைன்ஸில் நுழைய முடியுமா அப்படின்னா அதெல்லாம் வந்து அகைன் கொஸ்டின் மார்க். ஸோ எக்ஸாம் இருக்குது, டிசிசி அப்ரூவல் இருக்குது, சப்ஜெக்ட் உங்களோட லக்கு, உங்களுடைய எபிலிட்டி, அந்த டயத்தில் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணும்போது இருக்கிற எபிலிட்டியை பொறுத்து தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அங்கே போனப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்க, இது மாதிரி கவர்மெண்ட்டில் ஃபெசிலிட்டி இருக்குது, அது பாசிபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 11th Avenue பெசன் நகரில் போயிட்டு முதல்ல ஆர்டியில் பேசுறதுக்கான ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். அவர் ஏஜ்டு பர்சன், ப்ராப்ளி இப்போ வந்து நான் 33 years கம்ப்ளீட் பண்ணிட்டேன் லாஸ்ட் மந்த்து. ஸோ வந்து பாசிட்டிவாகவே இருக்கலாம். அவர் சொன்னார், ரொம்ப என்கரேஜ் பண்ணார். நீங்கள் கிராமத்துலேருந்து வந்தாலும் கவலைப்படாதீங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களை மாதிரி ஆட்கள் தான் மேலே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது வந்து எனக்கு நிறைவேறலைனாலும் என்னோட செகண்ட் சன்னு ஜோதிர் சந்திரகிரி வந்து இப்போ நான் ஆல்ரெடி ஏர்கிராஃப்ட் இன்ஜினியர் அவர். ஸோ இப்போ இதில் ஒர்க் பண்ணிருக்காரு ஸ்பைஜெட்டில். அவர் பைலட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நான் ஏற்படுத்திட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரி மஞ்சுளா மேடமும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இல்லை அவங்க மாதிரி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த எண்ணத்தை கன்சீவ் பண்ணிங்கன்னா தான் ஸ்லம் டாக் மில்லியனர் அந்த படம் நான் பார்க்கல. அந்த பையன் ஸ்லம்ல இருந்தாலும் எப்படி மில்லியனராக மாற முடியும்னா அந்த எண்ணங்கள் வந்து அவனோட தாய் கன்சீவ் பண்ணியிருக்கணும் அல்லது அந்த பையனுக்கு அந்த எண்ணம் கன்சீவ் ஆகிருக்கணும். அப்படி ஆனால் மட்டும்தான் அது ரியலைஸ் ஆகும். ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணுறத ரியலைஸ் பண்ணுங்கள், விசுவலைஸ் பண்ணுங்கள், ஒரு ஃபிலிம் மாதிரி மனசில் ஓட்டி பாருங்கள், டெஃபினட்டாக அது வந்து நடக்கும் அப்படின்றது தான் என்னோட பதிலாக இருக்கும். நன்றி. தேங்க்யூ அருணகிரி சார். ரம்யா மேம் நீங்கள் பேசலாம். சூப்பர் சார், ஒண்டர்ஃபுல் செஷன் சார். நான் இதுதான் என்னுடைய கேள்வியா வச்சிருந்தேன். நீங்க வந்து எப்படி இதுக்குள்ள போனீங்க, எது உங்களை இன்ஸ்பயர் பண்ணிச்சு, அதுக்கான கேள்விக்கான பதில் நீங்க சொல்லிட்டீங்க சார். அருமையா இருந்தது சார். எதெல்லாம் வந்து எந்த மாதிரியான பர்சனாலிட்டி இருக்கணும், எந்த மாதிரி ஒரு ட்ரீம் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே கிளீனா சொல்லிட்டீங்க. எங்களுக்கு எந்த டவுட்ஸுமே வரலன்னா பாத்துக்கோங்க. இதுதான் என்னுடைய கேள்வியா இருந்து அதுக்கும் பதில் சொல்லிட்டீங்க. அதான் சார், நீங்க வந்து சூப்பர் சார். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டவுட் தான் சார். இப்போ ஏவியேஷன் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஏதாவது நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்கன்னா எது சார் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? இல்லை அதான் மேடம், ஏவியேஷன் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து ஏவியேஷன் அகாடமி இருக்குது. அங்கே கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து பெய்ட் அவுட் ட்ரைனிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கோர்சஸ் நீங்கள் வந்து இது பண்ணலாம். இப்போ வந்து பூனா எடுத்துட்டிங்கன்னா டிஃபென்ஸ் காலேஜ், டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி பூனாவில் மட்டும்தான் இருக்குது இந்தியாவில். ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இஸ்ரோஸ் அந்த ஸ்பேஸ் சம்மந்தமான விஷயங்களுக்கு இஸ்ரோக்கு மட்டும் +2 ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க அந்த மாதிரியான ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலாம். எப்படி வந்து சைனிக் ஸ்கூல் இருக்கோ இந்தியாவுக்குள்ளே லிமிட்டடாக இருக்காங்களோ அந்த மாதிரி வந்து லிமிடெட் இது போட்டிங்கன்னா லிஸ்ட் எல்லாமே வரும். ஸோ அப்போ நீங்கள் எந்த ஸ்பெசிஃபிக்காக வந்து ஏவியேஷனில் எந்த லைன் போக போகிறீங்க, ஏர்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ், நான் வந்து ஏர்போர்ட் ஆப்ரேட்டர்ஸோட ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் இருக்கேன், கஸ்டோடியன் அதில் இருக்கேன். ஏர்லைன்ஸில் போக போகிறீங்களா அல்லது வந்து செக்யூரிட்டி ரிலேட்டட் இதில் போக போகிறீங்களா, பிசிஎஸ்ல போக போகிறீங்களா, பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டியில் போக போகிறீங்களா, டிஜிசிஏல போக போகிறீங்களா, அந்த மாதிரியான எதுன்றதை நீங்கள் உள்ளார போய் ஸ்பெசிஃபிக்காக பாருங்கள். அப்படி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். நான் இன்னைக்கு ஏர்போர்ட்டில் இருக்குது என்னோட கனவு இல்லை, அது என்னோட அம்மாவோட கனவு. அவங்க வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது நிறைய ரிலேட்டிவ் கிட்ட வந்து பேசும்போது என் பையன் வந்து இங்கே ஃபீல்டில் காணியில் வேலை பார்க்கும்போது இங்கே வேலை பார்க்க பிறந்தவன்ல, அவன் ஆஃபீஸரு, அவன் வந்து அதிகாரி அப்படின்ற மாதிரி நிறைய முறை என் காதால் கேட்டிருக்கேன், நிறைய முறை பேசியிருக்காங்க. ஸோ அந்த இதை வச்சு தான் நான் இங்கே வந்திருக்கேன். என்னோட கனவு வந்து டிமாண்டிங் சொசைட்டியாக இருக்காத, கமாண்டிங் பர்சனாரு, டோன்ட் பி அ ஜாப் சீக்கர், பி அஸ் எ ஜாப் கிவர். வேலை தேடாத, வேலை கொடுக்குறவங்களா இரு அப்படின்னு சொல்லிட்டு 2015 நான் வந்து தலித் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, சிஐ, கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, ஃபிக்கி, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய அசோசியேஷனோட மூவ் பண்ணிட்டு இருக்கேன். வெரி சூன் ஐ வில் பி எக்ஸிட். இன்னும் 6 வருஷம் இருக்குது எனக்கு. 33 years லாஸ்ட் மந்த் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஓன் வந்து என்னோட வெஞ்சர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். என் வைஃப் நேம்ல வந்து பார்ட்னர்ஷிப், பிரைவேட் லிமிடெட், பிரைவேட் லிமிடெட்ல 3 பிரைவேட் லிமிடெட், ப்ரொப்ரைட்டர்ஷிப் அண்ட் ஹியூஜ் லாஸ் ஆல்சோ ஐ மேட். இது எல்லாமே வந்து லெசன்ஸ் தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். வெரி சூன் ஐ லீவ் த ஜாப். ஆல்ரெடி நான் நோட்டீஸும் கொடுத்துருக்கேன், ஓரலாக சொல்லியிருக்கேன் என்னோட ஹெச்ஓடிக்கு. ஏன்னா ரொம்ப லிமிடெட் ஜாப் மட்டும் தான் இருக்காங்க. 180 பேர் சாங்ஷன் போஸ்ட் ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 35 பேர் தான் இருக்குது. ஸோ ஆல் இண்டியா லெவலில் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து ஐசியூக்குள்ளே இருக்குது. எனி மூமெண்ட் வந்து
ரொம்ப கஷ்டமான சூழலை சந்திக்கும். அதனால எக்ஸிட் ஆகிட்டு நான் ஓன் வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணோம். அதுதான் என்னோட கனவு. ஸோ அப்போ வந்து கனவு வந்து கண்டிப்பாக மெய்ப்படும். அது எப்போ மெய்ப்படும்னா நீங்கள் அதை வந்து விசுவலைஸ் பண்ணும்போது, மேடம் சொன்ன மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை தர்றதுக்கு பிரபஞ்சம் வந்து ரெடியாக இருக்குது. ஆனால் நீங்கள் சரியான முறையில் சரியானதை கேட்கணும். இங்கே எல்லாருக்கிட்டையும் என்ன வேணும்னு கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் வந்து கிளியராக சொல்ல வராது. ஸோ அப்போ வந்து நம்ம கிளியராக கேட்கலன்னா நமக்கு கிளியராக கிடைக்காது. அதுதான் விஷயம். எஸ் சார், மகேந்திரன் சார். தேங்க்யூ அருணகிரி சார். தேங்க்யூ சார். ஒன் செகண்ட், கார்த்திகா மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. கார்த்திகா மேம் ப்ளீஸ். அடுத்து மகேந்திரன் சார். ஹாய் சார். ஆக்சுவலி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வி ஆர் ஹியரிங் அபவுட் லாட் அபவுட் தி ஏர்போர்ட் இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ கொஸ்டின், ஒரு இன்ஃபர்மேஷன். அதை நீங்கள் லைக் பாஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆர் யூ கேன் ஆட் இன் யோர்ஸ். லேட் ஏரோஸ்பேஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க, 8 seater ஹைப்ரிட் ஃப்ளைட்டு. ஸோ இட்ஸ் இன் டெஸ்டிங். அது வந்து ஜொமேட்டோ ஓனர் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படின்னா தே வில் நிறைய ஏர்போர்ட்ஸ் இல்லாதனால ஸ்மால் ஸ்பேசஸில் வந்து தே வில் பிரிங் தட் அந்த 8 seater ஹைப்ரிட் ஃப்ளைட்ஸை அண்ட் சே இப்போ நம்மளுக்கு இன்பிட்வீன் பூந்தமல்லியில் நம்மளுக்கு ஒரு ஏர் ஸ்பேஸ் இருக்குது, ரன்வே இருக்குது, அபேண்டன் ரன்வே இருக்குன்னா அந்த ரன்வே கூட அவங்க யூஸ் பண்ணி அந்த 8 seater ஃப்ளைட்டை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்ற Ma'am, your மாதிரி voice ஒரு is ஐடியா. too feeble, ma'am. Can you please make it louder? Little bit louder, ma'am. 8 seater flights actually. It is in motion. They are in testing actually. Okay. Thank you, ma'am. Thank you. தேங்க்யூ மேடம். மேம் Thank you for the ஆக்சுவலாக wonderful. ட்ரோன்ஸ்க்கு வந்து 2 kgs மட்டும் அந்த ட்ரோன்ஸில் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு லைசன்ஸ் வாங்க வேண்டியதில்லை. அந்த ட்ரோன்ஸை வந்து பயன்படுத்துறதுக்கு க்ரீன் ஏரியா, எல்லோ ஏரியா, ரெட் ஏரியா அந்த மாதிரியான ஏரியாஸ் இருக்குது. மோர் தென் 2 kg வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா டிஜிசிஏ கிட்ட ரெகுலேஷன்ஸில் நம்ம பர்மிஷன் லைசன்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். ட்ரோன்ஸ் பைலட் சர்டிஃபிகேட் அப்டைன் பண்ண வேண்டியிருக்கும். ஜஸ்ட் லைக் நம்ம எப்படி வந்து நாம பைலட் சர்டிஃபிகேட் வாங்குறோமோ அது மாதிரி ட்ரோன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான பைலட் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியிருக்கும். இது எல்லாமே ரெகுலேஷன்ஸில் டிஜிசிஏ ரெகுலேஷனில் வந்துடும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் வெரி சூன் இப்போ இந்த இயரே வந்து ஐ திங்க் ஆல்ரெடி ஸ்டார்டட். துபாயில் வந்து ஏர் டாக்ஸி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு எதுக்கு ரன்வேக்கு வந்து 1500, சென்னை ஏர்போர்ட் 1500 ஏக்கர் தேவைப்படுது. அடுத்து வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு 1300, 200 இருக்குது. மதுரை அல்லது திருச்சிலாம் பார்த்தீங்கன்னா 150 ஏக்கர், 200 ஏக்கர் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போ அவ்வளோ லேண்டு, ஹியூஜ் லேண்டு ஃபியூச்சரில் வந்து காணாமல் போயிடும். வெர்டிக்கல் லேண்டிங் அண்ட் வெர்டிக்கல் டேக் ஆஃப் வந்து நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் டெக்னாலஜியில். அப்படி இருக்கும்போது நமக்கு ஏர்போர்ட்டுன்ற இந்த ரன்வேன்ற ஒரு பார்த்து தேவை இருக்காது. ஸோ அதே மாதிரி அதில் இருக்கிற மார்க்கிங் எல்லாமே வந்து காம்பஸை மார்க் பண்ணி தான் இருக்கும். ஸோ வந்து 27 அப்படின்னா 270 டிகிரி, ஃபஸ்ட்டு 2 letters மட்டும் தான் இது பண்ணியிருப்பாங்க, அப் டு 360 டிகிரி. ஸோ நம்ம வந்து எங்கே லேண்ட் பண்ணுறோமோ அதுக்கு அப்படியே குவைட் ஆப்போசிட் வந்து 180 டிகிரியில் என்ன ஆங்கிள் வருமோ அது 180 மைனஸ் பண்ணோம்னா அதுதான் வந்து அந்த நம்பராக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் த நம்மளுடைய ஆப்ரேஷனல் ரெக்குவயர்மெண்ட்டுக்காக தான் இந்த ரன்வே எல்லாம் தேவைப்பட்டது. இப்போ அதுலேருந்து நெக்ஸ்ட் ஃபேஸஸ்க்கு நகர்ந்துட்டு இருக்கோம். தட் இஸ் கால்டு வெர்டிகல் லேண்டிங் அண்ட் வெர்டிகல் டேக் ஆஃப். தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you so much. லாவண்யா மேம், இது இப்போ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இன் எனி ஃபீல்டு பேசணும்னா இந்த ஃபீல்டில் பேசலாமா? அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? குவாலிஃபிகேஷனாக இல்லை மேம், ஜஸ்ட் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ஷேரிங் தான். இதோட இந்த பிளாட்ஃபார்மோட நோக்கமே அதுதான். தெரியாததை தெரிந்து கொள்ளவும், தெரிந்ததை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளவும், அதான் இதோட நோக்கமே தான். ஓகே மேம், அதுக்கு உங்களை கம்யூனிகேட் I பண்ணுமா? just yes ma'am, this is from our academy, YAS academy ல இருந்து பண்றோம். So if you are interested, please do let me know ma'am. Thank you. Sure. Thank you ma'am. Thank you. Yes, Mahendran sir, please இதோட நம்ம questions wind up பண்ணிக்கலாம். Yes, Mahendran sir. வணக்கம் அனைவருக்கும். ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு. நான் முழுக்க கேட்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு இருந்தது. அகமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இது வந்து எவ்வளோ ஒரு பெரிய சமூக அக்கறை உள்ளவர்னு நமக்கு தெரியும். அதே போல மற்ற வாசிப்பு அந்த எல்லாத்தையும் ஒரு ஆய்வு பார்வையில பார்க்கறது, எல்லாத்துக்கும் அந்த ஒரு கியூரியாசிட்டி, இமேஜினேஷன், அது எல்லாமே நமக்கு தெரியும். நம்மளோட அருணகிரி சாரோடையது அதை பார்த்த உடனே நான் இப்போதான் பார்த்தேன். நான் போஸ்ட் பார்த்த உடனே வந்தேன். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஐ ரியலி விஷ் இது வந்து ஈவன் ஒரு தமிழ்நாடு லெவல்ல எல்லா மாணவர்களுக்கும், ஏன்னா இது வந்து ஒரு புது கனவுகளை விதைக்கின்ற ஒன்று. மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடி பேசின மாதிரி அந்த பெரியவங்களுக்கெல்லாம் கூட அந்த ஆசையை வந்து கிண்டில் பண்ணி அதை நிச்சயமா பண்ணவும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் வந்து விதைச்சிருக்காரு பாருங்களேன். அது மாதிரி சச் அன் அமேசிங் செஷன். இது ஒரு வெரி வேல்யூபிளான செஷன். இது முடிஞ்சா இது போல நீங்க
ஒன்ஸ் இன் 3 monthஸோ இதுவோ வந்து வேற வேற தலைப்புல கூட நீங்க பேசலாம், அல்லது எவ்ரி மந்த் கூட அப்படின்றது என்னுடைய விருப்பம். நிச்சயமா நிறைய இடங்கள்ல நீங்க கொண்டு போய் சேர்த்துட்டு இருப்பீங்க, எஸ்பெஷலி இன் ஸ்டூடெண்ட்ஸ் யங் கிரவுடுக்கு முன்னாடி. ப்ளீஸ் கீப் அப் த குட் ஒர்க். ஐ வாண்டட் டு ஜஸ்ட் ஷேர் மை கிராட்டிடியூட், அப்ரிசியேஷன்ஸ். நான் ஒரு ஏரோநாட்டிக்கல் ஃபீல்டில் தான் இருந்தேன், ஆனால் ஐடி சைடில் இருந்தேன் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே. அந்த அனுபவத்துலையும் தெரியும் இது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணுமேங்கிற ஒரு தாகம் இருக்கும். அதை ரொம்ப அருமையாக பண்ணுறீங்க. அது டெக்னிக்கலாகவும் சரி, ஸ்பிரிச்சுவலாகவும் நிறைய விஷயங்களில் வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது அமேசிங். ஒண்டர்ஃபுல் ஒர்க் லாவண்யா மேம். இந்த போல் நல்ல ஒரு வேல்யூபிள் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு தேங்க்யூ சார் மகேந்திரன் சார். தேங்க்யூ ஸோ மச். எஸ் சார் மகேந்திரன் சார், உங்களுடைய ஏற்புரை தொடர்ந்து நிறைவேறதுக்கு போகலாம். நன்றி மேம். இந்த ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து மற்றவங்களோட பகிரும்போது, கேள்வி கேட்கும்போது, அது சம்மந்தமான பதிலை நான் வந்து மீண்டும் பகிரும்போது தான் வந்து இந்த கற்றலோடைய முழுமை வந்து நிறைவடையுதுன்னு நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம வந்து லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குது ஃபீல்டில் அப்படின்றத அப்டேட் வந்து நண்பர்களோட பகிரும்போது அது மற்றவங்களுக்கும் போய் சேரும் அப்படின்ற அந்த நம்பிக்கை, அதுக்கான இந்த தளம் இங்கே ஏற்படுத்தி கொடுத்தது மீண்டும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இதை வந்து நீங்கள் செயல்படுத்துங்க. தேவைப்பட்டால் திரும்பவும் வந்து நம்ம இதனுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ அருணகிரி சார். இட் வாஸ் ரியலி மைண்ட் ப்ளோயிங் செஷன். ஸோ இந்த செஷனுக்கு முன்னாடி நான் ஒரு ரேண்டமாக ஒரு வீடியோ பார்க்கும்போது இது எல்லாருக்குமான ஆன்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை கண்டிப்பாக இங்கே ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக ஒரு இதை சொல்லிட்டு அது மைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, சாய் பல்லவின்றவங்க வந்து ஒரு பட்டிமன்றத்தில் வந்து அவங்களை பற்றி எக்ஸாம்பிளாக சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸான ஆக்டராக இப்போ இருக்காங்க. ஆனால் ஒன்ஸ் அப்பான் டைம் அவங்க ஒரு டான்ஸராக வரும்போது அந்த ஷோவில் நல்லா ஆடலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பட் டேஸ் பாஸ் ஆன் ஆயிடுச்சு. பட் அவங்களோட கனவை விடவே இல்லை. ஃபைனலி அந்த பொண்ணு ஒரு ஹீரோயினா இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. எந்த ப்ரோக்ராம்ல இருந்து அவங்க ரிஜெக்ட் ஆனாங்களோ அந்த டான்ஸ் மாஸ்டரோட வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணி அந்த டான்ஸ் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு மேம் வந்து அந்த மேனிஃபெஸ்ட் இதை பத்தி கேட்கும்பொழுது எனக்கு இந்த இதுதான் மைண்ட்ல திரும்பி ஓடிட்டே இருந்துச்சு. இப்போ ஜஸ்ட் பிஃபோர் த செஷன் நான் அதை வீடியோ பார்த்துட்டு வந்தேன், ½ hour பிஃபோர் த செஷன். ஸோ அதனால எல்லாருமே நீங்க வந்து ரிக்ரெட் பண்ணவே பண்ணாதீங்க மேம். நீங்க வந்து இந்த இது தள்ளி போயிருக்கு உங்களுக்குங்கிறது வேற ஏதோ ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். ஸோ மேபி வேற ஒரு சூப்பரான ஒரு இது உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதை நோக்கி நீங்க சார் சொன்ன மாதிரி பிரபஞ்சம் வந்து ரெடியா இருக்கு. நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க, அது கரெக்டான டைம்ல கரெக்டான இதுல கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய ஆசைகளோட கனவுகளோட இருக்கிற எல்லாருக்குமான ஒரு பதிலா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அது கண்டிப்பா நடக்கும். அது ரொம்ப சிறப்பா எல்லா இதுல இருந்தும் ஆஸ்பெக்ட்ஸ்ல இருந்தும், இது ஜஸ்ட் ஏர்போர்ட் பத்தின செஷன் அப்படின்றது மட்டும் இல்லாம அது சார்ந்த எத்தனை விதமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதுதான் முக்கியம். இன்னைக்கு அதை எடுத்து சொல்ல ஆள் இல்லை. எத்தனையோ இடத்துல வாய்ப்புகள் இருக்கு, ஆனா ஏதோ ஒரு இதை நோக்கி மட்டும்தான் எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. அவ்வளோ விஷயங்கள் இப்படி எல்லாம் இருக்கான்னு உண்மையிலே பிரமிப்பா இருந்தது. சார் சொன்ன ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன், அதுக்குள்ள இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ், அதுல இருக்கிற அது எப்படி கிளாசிபிகேஷன் கூட எனக்கு சொல்ல தெரியல. அவ்வளோ அழகான ஒரு இன்ஃபர்மேஷன், ரொம்ப ரொம்ப தேவையான இன்ஃபர்மேஷன், ரொம்ப சூப்பரா ரொம்ப சிம்பிளா எங்களுக்கு புரியுற மொழியில சொன்னீங்க சார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதான் அந்த டெஃபினிஷன்ஸ் அந்த இதெல்லாம் இருந்தா கூட இன்னும் எங்கள் அளவுக்கு எங்களுக்கு சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப இதா இருந்தது. கண்டிப்பா இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இதை அடுத்து எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கறதையும் நம்ம பேசலாம். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்க நம்மளுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. ஏன்னா இதை ஜஸ்ட் ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கறதுக்காக நான் நடத்தணும்னு நினைக்கல. இது எல்லாருக்கும் நிறைய பேர் போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் மாதம் 4 நிகழ்வுகள் எந்த ஒரு இதுவுமே இல்லாம கட்டணம் இல்லாம ஃப்ரீ செஷனா நம்மளோட இதுல போயிட்டு இருக்கு. வீக்லி ஒன்ஸ் மாதிரி குழந்தைகளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியணும் அப்படிங்கிற நோக்கத்துல இதுக்கு வந்து நான் மட்டும் அதை இது பண்ணேன்னா கண்டிப்பா நடத்த முடியாது. உங்க எல்லாரோட சப்போர்ட்னால மட்டும்தான் அது இவ்வளவு தூரம் போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு நிகழ்வும் சிறப்படைகிறதுக்கு காரணம் வந்து பேசுற சிறப்பு விருந்தினராகட்டும், கூட வந்து சப்போர்ட் பண்ற நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் யாஸ் அகாடமி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் அடுத்த மாதம் வேறொரு தலைப்புல வேறொரு ஆளோட புதிய தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இந்த ஏர்போர்ட் பத்தி அடுத்த இன்ஃபர்மேஷனும் சார் கிட்ட கேட்டுட்டு எப்போ நான் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். Please do support us. Thank you so much. Thank you all. Thank you.